இந்த அறக்கட்டளை அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்போதுமே பேரறிஞர் முத்துக்கண்ணப்பர் இந்த அறக்கட்டளை என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய துறைக்கு இந்த பொழிவிற்கு வந்து கலந்து கொள்வது என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஐயா விவேகானந்தன் ஐயா இருக்கிறார்கள். நம்முடைய குருநானக் கல்லூரியினுடைய குருநானக் கல்லூரியினுடைய முதல்வர் அவ்வை கோதை வந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று, அவர்கள் எல்லோரும் கூட்டு குடும்பமாக வாழ்வது. இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். சேர்ந்து வாழ்வது என்பது ஒரு தமிழ் மரபு. பேராசிரியர் பெருந்தகை வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருந்திருக்கிறார். வாசை குழந்தைசாமி மேனால் துணைவேந்தர் ஐயா அவர்கள் குறிப்பிடுவார்கள், அவர் எண்ணுவதை அவர் நினைப்பதை அப்படியே பேசக்கூடிய பெருந்தகையார், தமிழ் பற்றாளர், நாட்டின் மீதும் மக்களின் மீதும் மிக ஆழமான பற்று கொண்ட பெருந்தகையாளர். இந்த குறிப்பிலே சில திருத்தங்கள் இருக்கின்றன. நம்முடைய துறை தலைவர் அவர்களிடம் கூட நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த திருத்தங்களை செய்து அடுத்த ஆண்டு அதை சரி செய்து விடுவோம் என்பதை உங்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். பேராசிரியர் பெருந்தகை ஒரு கூட்டாக வாழக்கூடிய, தன்னுடைய குழந்தைகளை ஒன்றாக வாழ வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒளவை இல்லம், ஒளவை அகம் என்கின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நெறியை நமக்கெல்லாம் வழிகாட்டி சென்றிருக்கிறார். நூற்றாண்டு கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருந்தகையாளர் அவர். இந்த பொறுமைக்கு சொந்தக்காரரான பேராசிரியர் முனைவர் தி. முத்துக்கண்ணப்பனார் மிக அரிய நூல்களை எல்லாம் படைத்தவர்கள். மிக எளிய நூல்களும் கூட. தமிழில் தவறுகளை தவிர்ப்போம் என்பது ஒரு நூல். ஒரு பேராசிரியர் அவருக்கு இந்த தமிழ் படிக்கக்கூடிய, தமிழ் இந்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படுகின்ற பாட்டை நினைத்து எவ்வளவு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் தமிழில் தவறுகளை தவிர்ப்போம் என்கின்ற ஒரு நூலை படைத்திருக்கிறார்கள். அவருடைய முனையப்பட்ட ஆய்வு சங்க இலக்கியத்தில் நெய்தல் என்கின்ற ஆய்வு நூலாக வெளிவந்தது. அந்த நூல் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த பரிசையும் விருதையும் வென்றிருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ஒரு சிறுநூல், தமிழ் எழுத படிக்க எளிய முறை. இன்றைக்கும் அது தேவையாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய மாணவர்களுக்கு இந்த இரண்டு நூல்களும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. பேராசிரியர்கள் உட்பட நான் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு தொடரை பிழையில்லாமல் எழுதுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமாக இருப்பதே இல்லை. பிழைகள், ஒற்றுப்பிழைகள் ஏராளமாக மலிந்து கிடக்கின்றன. இவற்றையெல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பேராசிரியர் பெருந்தகையினுடைய நூல்கள் இன்றைக்கும் அவசியமாக இருக்கிறது. அவர் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். திருவிகா விருது உட்பட சாரணர், இங்கே நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சாரணர் சாரணியர் இல்ல, அந்த நிறுவனத்தினுடைய அந்த அமைப்பினுடைய மிக உயரிய விருதான வெள்ளி வேளம் என்கின்ற விருதுக்கு சொந்தக்காரர். இப்படி தமிழ் மீதும் மக்கள் மீதும் மேலவையினுடைய உறுப்பினராக பல ஆண்டு காலம். இன்னொன்று, உங்கள் அத்தனை பேருக்கும் தாய்மொழி நாள் வாழ்த்துக்கள். தமிழ் ஆட்சி மொழியாக வர வேண்டும், அந்த ஆட்சி மொழியாக கொண்டு வந்தாகிவிட்டது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை
தொடர்ந்து வலியுறுத்தியவர் நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை. இன்றைய நாளில் அவருடைய பொழிவு நடப்பது என்பது மிகவும் பொருத்தமானது. தாய்மொழி நாளில் தாய்மொழிக்காக குரல் எழுப்பி தொடர்ந்து வலியுறுத்திய பெருந்தகையினுடைய பெயரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அறக்கட்டளையில் நம்மிடையே பேச வந்திருக்கக்கூடிய பெருந்தகை உங்களுக்கு எல்லாம் அறிமுகமானவர் தான். நான் திரும்பவும் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்றாலும் கூட சொல்வதுதான் சரி. நம்முடைய புலவர் பா வீரமணி ஐயா அவர்கள் நம்முடைய துறையிலே சிங்காரவேலர் அறக்கட்டளை ஒன்று நிறுவுவதற்கு அமைவதற்கு மூல காரணங்களில் ஒருவராக திகழ்ந்தவர். தொடர்ந்து அயராது உழைக்கக்கூடிய ஒரு பெருந்தகை. ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட ஆய்வு நூல்களை படைத்தவர். சிந்தனை சிற்பியின் பெயரில் சிந்தனை சிங்காரவேலரின் சிந்தனை களஞ்சியம் என்கின்ற 3 தொகுதிகள் அவருடைய உழைப்பால் வெளிவந்திருக்கின்றன. குரல் வழி சிந்தனைகள், வள்ளுவரும் இலக்கிய தத்துவ ஞான கூறுகளும், பட்டுக்கோட்டையார் பாட்டுத்திறம், வள்ளுவரும் வரைவின் மகளிரும் ஒரு வரலாற்று பாவை என வள்ளுவம் சார்ந்தும் சிங்காரவேலர் சார்ந்தும் பல்வேறு புலங்கள் சார்ந்தும் தன்னுடைய ஆழங்காலை பதித்து நூல்களாக படைத்து தமிழ் சமூகத்திற்கு வழங்கி இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பொழிவாளர், இப்பொழுது நம்முடைய கலந்து கொண்டிருக்கக்கூடிய புலவர் பா வீரமணி ஐயா. அவர் திருவள்ளுவர் தமிழ்நாட்டு அரசினுடைய திருவள்ளுவர் விருதுக்கு சொந்தக்காரர், ஏராளமான விருதுகளை பெற்றவர். தமிழ் சமூகம் இன்னும் அவரை கொண்டாட வேண்டியிருக்கிறது. அத்தகைய மாபெரும் ஒரு அறிஞர் பெருந்தகை பேராசிரியர் முனைவர் தி. கண்ணப்பனார் அறக்கட்டளை பொழிவை நிகழ்த்துவது என்பது மிகவும் பொருத்தமானது. அத்தகைய பெருந்தகை சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறையின் சார்பாக வருக வருகவென்று வரவேற்கிறோம். பேராசிரியர் முனைவர் தி. முத்துக்கண்ணப்பனார் அவருடைய குடும்பத்தாரை இருகரம் கூப்பி வருக வருகவென்று வரவேற்கிறோம். அடுத்த ஆண்டும் இந்த சிறு சிறு பிழைகளை திருத்தி உங்களுக்கு அனுப்பப்படும். நீங்கள் இன்னும் கூடுதலான உங்களுடைய உறவினர்கள் அத்தனை பேரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளோடு உங்களை தமிழ் இலக்கியத்துறை மீண்டும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறது. அதோடு பெருந்தகை அறிஞர் பெருந்தகைகள் பலரும் இந்த அறக்கட்டளை பொழிவுக்கு வந்திருக்கிறீர்கள். அனைவரையும் தமிழ் இலக்கியத்துறை வரவேற்கிறது. மேலும் விருதுநிலை விரிவுரையாளர்கள், முனைப்பட்ட ஆய்வாளர்கள், மாணவ நண்பர்கள் அத்துணை பேரையும் சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறை மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்லி வரவேற்கிறது. நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்து தரணும். 2 பேராசிரியர்களும் சிறப்பு செய்ய வேண்டுகிறோம். ஐயா அவர்களுக்கு நன்றி. தலைமையுரை வழங்கின தமிழ் இலக்கியத்துறையின் தலைவர் பேராசிரியர் முனைவர் ஆ. ஏகாம்பரம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சான்றோர் பெருமக்கள் நிறைந்த இந்த அவைக்கு முதற்கண் எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியத்துறையில் பல்வேறு அறக்கட்டளைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன என்பதை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். முக்கியமான அறக்கட்டளைகள், எல்லா அறக்கட்டளைகளுமே முக்கியமான அறக்கட்டளைகள். இந்த அறக்கட்டளைகள் எதற்காக நிறுவப்பட்டிருக்கின்றன? இந்த அறக்கட்டளையின் வாயிலாக பார்வையாளராகி நீங்கள் என்ன பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் அறக்கட்டளை நிறுவனுடைய அந்த நோக்கம் என்பதில் முக்கியமான ஒரு நோக்கம். அதற்காகத்தான் இந்த அறக்கட்டளைகளெல்லாம் நிறுவப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு அறக்கட்டளையாக கருதப்படக்கூடிய பேராசிரியர் முனைவர் தி. முத்துக்கண்ணப்பர் அறக்கட்டளை சொற்பொழிவு. இந்த அறக்கட்டளை பற்றியும்
இந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய குடும்பத்தாரை பற்றியும் இந்த அறக்கட்டளையில் உரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஐயா புலவர் அவர்களை பற்றியும் நம்முடைய மூத்த பேராசிரியர் வளாக இயக்குனர் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். இந்த அறக்கட்டளை என்பது பேராசிரியர் வணக்கத்துக்குரிய முனைவர் தி முத்துக்கண்ணப்பர் என்பவர் யார் என்பதையெல்லாம் இந்த வரிசையில் பல ஆளுமைகள் எல்லாம் உரையாடி இருக்கிறார். எல்லோருக்கும் அவருடைய குடும்பத்தார் அவர் எல்லோருக்கும் தெரியும். இந்த வரிசையில் தான் இன்றைக்கு நம்முடைய வணக்கத்துக்குரிய ஐயா புலவர் ஐயா வந்திருக்கிறார். மிக சாதாரண ஒரு தன்னை எந்த இடத்திலேயுமே வியந்து கொள்ள மாட்டார் என்பதையெல்லாம் அறிஞர் மக்களால் சொல்லி நான் பார்வையாளராக இருந்த பொழுது கேட்டிருக்கிறேன். ஒரு மிதிவண்டியில் தான் அவர்கள் செல்வார்கள். அவர்கள் குடியிருந்த வீடு பெசன்ட் நகர், சென்னையில் இருக்கக்கூடிய மிதிவண்டியில் தான் அவர்கள் செல்வார்கள். அப்படிப்பட்ட தன்னை ஒரு எளிமையாக ஒரு மனிதராக ஆக்கி கொண்டவர். அதே சமயத்துல அந்த கல்வி புலமையில ஆக சிறந்த இவர் அளவிற்கு எவரும் நிகரானவர் இல்லை என்ற அளவிற்கு மிகப்பெரிய புலமையை பெற்றவர் வணக்கத்துக்குரிய ஐயா தி முத்துக்கண்ணப்பர் ஐயா அவர். இப்படி அவருடைய படைப்புகளை குறித்தும் அவருடைய ஆய்வு நுட்பங்கள் இருந்த காலகட்டத்தில் தமிழில் முனைவர் பட்டம் வழங்குவது என்பது எல்லோருக்கும் இயலானது இல்லை. ஆனால் அவர்கள் தான் ஐயா அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். சங்க இலக்கியத்தில் நெய்தல் என்ற ஒரு பொருளையில் மிகச்சிறப்பான ஒரு ஆய்வுரையை அவர்கள் வழங்கி சென்னை பல்கலைக்கழகத்திற்கு அவர்கள் பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக முன்னோடியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கு ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக விளங்கியவர் தான் இன்றைய அறக்கட்டளையினுடைய நாயகன் ஐயா முத்துக்கண்ணப்பனார் ஐயா அவர்கள். அவருடைய நூல்களை பற்றியும் எல்லாவற்றையும் நம்முடைய பேராசிரியர்கள் குறிப்பிட்டு சென்றிருக்கிறார்கள். அவருடைய பெயரில் நடக்கக்கூடிய இந்த அறக்கட்டளை என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய பெண்மக்கள் எல்லாம் அவர்களெல்லாம் தன்னுடைய தந்தையாரெல்லாம் பேசும்போதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய அப்பா எங்களை எல்லாம் எப்படி வளர்த்தார்கள், எங்களுக்கு எப்படி எல்லாம் முன்மாதிரியாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் நேரத்தில் அவர்கள் நேரம் கிடைக்கும் போது அவர்கள் உரையாடி இருக்கிறார்கள் இந்த அவையில். அப்படி நல்லதொரு குடும்பத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதற்கு இலக்கணமாகத்தான் இன்றைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய வணக்கத்துக்குரிய முதல்வர் அம்மா அவர்கள், பேராசிரியர் அவை கோதை அம்மா அவர்கள் கூட சொன்னார்கள், என்னுடைய தந்தையார் பெயரில் நடக்கக்கூடிய இந்த அறக்கட்டளை சொற்பொழிவுக்காக எனக்கு பல பணிகள் இருந்தாலும் கூட நான் ஒதுக்கி வைத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஒற்றை வரி என்பது அவருடைய தந்தையார் என்பால் அவர்கள் கொண்டிருந்த அளவற்ற மரியாதையை அன்பை காட்டுவதாக அமைகிறது. அதுபோலவே சில கூடுதலான செய்திகளை எல்லாம் நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் செவிமடுத்திருக்கின்றோம். அது போன்ற ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி என்னுடைய பணியை நான் நிறைவு செய்கின்றேன். நம்முடைய முதல்வராக வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அவை கோதை அம்மா அவர்கள் முதல்வர் பணிக்கு அவர்கள் வந்த பொழுது நாங்கள் எல்லாம் அந்த தெரிவிக்குழுக்காக நாங்கள் சென்றிருந்தோம். இந்த செய்தி பொருத்தமாக இருப்பது என்பதற்காக தான் நான் கூறுகிறேன். அவருடைய துணைவர் கூட இங்கே வந்திருக்கிறார்கள், அவருடைய குடும்பத்தார் வந்திருக்கிறார்கள். ஐயா விவேகானந்தர் கூட என்னுடைய காலையில் அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டார்கள். அந்த குடும்பம் நல்லது ஒரு குடும்பம், நல்ல பண்புமிக்கவர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்ல வந்தேன். அவர்கள் கூட நான் அவரிடம் தொலைபேசியில் பேசும் பொழுது, சார் வணக்கம் சார், வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயா நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் உங்களை விட அகவையில் நான் குறைந்தவனால்தான் இருப்பேன் சார் என்றெல்லாம் சொல்லாதீங்க, நான் உங்களை அங்கிள் என்று சொல்லட்டுமா என்று இடம் கேட்டார்கள். தாராளமாக சொல்லுங்க என்று நான் கூறி, எனவே அவருடைய குடும்பத்தை எப்படி அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு குடும்பமாகவே அடுத்தவர்களை பார்க்கும்போது கூட தன்னுடைய குடும்பத்தில் ஒருவனாகவே கருதப்படக்கூடிய அந்த பண்பை அவர்களிடம் நான் காண முடிந்தது என்பதற்காக அந்த செய்தி நான் குறிப்பிட்டேன். அதுபோலதான் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு அந்த குருநானக் கல்லூரியில் அந்த முதல்வர் அந்த பணியிடத்திற்காக வந்த பொழுது அவருடைய அந்த குறிப்புகள், தன்னுடைய குறிப்புகள், அவருடைய பணிகளை எல்லாம் பார்த்த பொழுது அது அவர்கள் சொல்லக்கூடாது. அப்பொழுது நாங்கள் இவ்வளவுள்ளாக எங்களை பேசிக்கொண்டோம், அவர்களுக்கு தெரியாது. மிக அற்புதமான மிகச்சிறந்த குறிப்புகளை, தகுதிப்பாடுகளை, சான்றிதழ்களை எல்லாவற்றையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதே சமயத்தில் அவருடைய பிரசன்டேஷன் என்பது ஏனையவர்களை காட்டிலும் இவருடைய அந்த புலப்பாட்டு முறை என்பது ஒரு முதல்வராக போகக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அத்துணை தகுதிகளையும் அவரிடம் எங்களால் காண முடிந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்கு தெரியாது, அவங்க பேசிட்டு போயிடாம நாங்கள் எங்களுக்குள்ளாக பேசிக்கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நிர்வாகம் அம்மையார் அவர்களை தான் எடுக்க வேண்டும் எங்களிடம் கேட்டுக்கொண்டோம். ஏனென்று சொன்னால் கல்வி நிறுவன வளர்ச்சி என்பது ஒன்று இருக்கிறது. எனவே அந்த வகையில் அவர்கள் நல்ல ஒரு பண்பாளராக நல்ல குணவதியாக இருப்பதற்கு காரணம் அவருடைய பெற்றோர் தான் என்று நான்
அப்பொழுதும் நினைத்துக் கொண்டேன், இப்பொழுதும் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்துதான் வந்திருக்கிறார்கள் அந்த பெரியவர் ஐயா, வணக்கத்துக்குரிய ஐயா முத்துக்கண்ணப்பனார் ஐயா அவர்கள் இந்த தன்னுடைய குடும்பத்தை நல்ல ஒரு பண்புமிக்க குடும்பமாக அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை உங்களிடம் நான் பரிமாறிக்கொண்டேன். எவ்வளவோ சொல்லிக் கொண்டு செல்லலாம் ஐயா அவர்களை பற்றி. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நான் பல ஆளுமைகள் எல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டோம். அவ்வளவு அரிய செய்திகள் எல்லாம் ஐயா அவர்கள் காண முடிந்தது. நேரம் இல்லை என்பதனால் ஐயா அவருடைய பெயரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சொற்பொழிவுக்காக அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முன்வரிசையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் தமிழ் இலக்கியத்தின் சார்பாக எங்களுடைய வணக்கங்களையும் வரவேற்பையும் சொல்லி மகிழ்கின்றோம். இந்த அறக்கட்டளை சொற்பொழிவில் உரையாற்றுவதற்காக வணக்கத்துக்கு போற்றுதலுக்குரிய தமிழக அரசுடைய விருதாளர், ஒரு விருதாளரை பற்றி பேசுவதற்கு அதே விருதாளர் வந்திருப்பது உள்ளபடியே மெத்த ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஐயா அவர்களை பற்றி என்னுடைய பேராசிரியர்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள். சிங்காரவர்களை பற்றி நிறைய பேசுகிறார், ஆனால் வாழ்கிறார்களா? அப்படியெல்லாம் பேசுறோம், மார்க்சிஸ்ட் பேசுறோம், கம்யூனிஸ்ட் பேசுறோம், வாழ்கின்ற மாதிரி போல நான் சொல்லுவதை நீங்கள் தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். இங்க உள்ளவர்கள் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பேசக்கூடியவர்கள் எல்லாம் யாராக இருக்கிறார்? லெனினிசம் மார்க்சியம் என்றாலே எப்படி இருந்தது ஒரு காலகட்டத்தில்? மார்க்ஸ் தன்னுடைய தான் அணிந்திருக்கக்கூடிய உடையை கடைசி வரைக்கும் அழகு கடையில் தான் இருந்தது என்பதெல்லாம் அவருடைய துணைவியார் ஜெனி மார்க்ஸ் எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பேசுவது மட்டுமல்ல, அதுபோலவே இன்றைக்கு வாழ்ந்து வரக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் இன்றைக்கு ஐயா முத்துக்கண்ணப்பர் அவர்களை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய வணக்கத்துக்குரிய புலவர் பா வீரமணி ஐயா அவர்கள். அவரிடம் கண்டது வார்த்தை வேறு செயல் வேறு என்பதெல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக விளங்கி கொண்டு வரக்கூடியவர் தான் அவர்கள். நிறைய படிப்புகளை எல்லாம் அவர்கள் சிங்காரவரை குறித்து நிரம்ப எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள், எழுதி கொண்டு வருகிறார்கள். அன்னையை கூட மொழித்துறையில் வடசென்னை கண்ட சான்றோர்கள் என்ற ஒரு மிக அற்புதமான ஒரு பொறுமையில் அவர்கள் உரையாடி சென்றிருக்கிறார்கள். தமிழ் இலக்கியத்துறை அழைத்த பொழுதெல்லாம் அவர்களுக்கு கேட்டுக்கொண்டார்கள் எங்களிடம், ஐயா என்னிடம் நின்று கொண்டு பேசுவது கொஞ்சம் இயலாமல் இருக்கும், எனவே நான் அமர்ந்து கொண்டே பேசட்டுமா என்று கேட்டால் தாராளமாக ஐயா பேசுங்கள் என்று சொன்னேன். அப்படி தன்னுடைய உடல் நலத்தை பொருட்படுத்தாமல் கூட முத்துக்கண்ணப்பரை பற்றி பேசுவதற்கு இதை விட வேற என்ன வேண்டும் என்று அவர்கள் வந்திருக்கிறார்கள். தன்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை பற்றி பேசுவதற்கு ஒரு கருமை தென்னவருக்கு கூலி வேண்டுமா என்பது போல அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது நடக்க இருக்கிறது என்பதெல்லாம் என்னிடம் அவ்வப்பொழுது அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்வார். அப்படி மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக விளங்கிய பேராசிரியர் அவர்களை பற்றி பேசுவதற்காக தான் ஐயா வந்திருக்கிறார்கள். முன்னவே சொன்னது போல தமிழக அரசுடைய திருவள்ளுவர் விருதாளர் பல விருதுகளை எல்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவருடைய பேச்சை கேட்பவர்களுக்கு தெரியும், நிறைய நிரம்ப ஆங்கில அறிஞர்களை பற்றி எல்லாம் அவர்கள் வரிசையாக சொல்லுவார்கள். மனிதிறந்த வெள்ளம் போல வந்து விழும் அவருடைய குரல் பலம் என்பது மிகப்பெரிய ஒரு பலம். அப்படிப்பட்ட ஒரு தகுதி மிக்கவர், ஒரு தகுதியானவரை பேசுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார்கள். வணக்கத்துக்குரிய போற்றுதலுக்குரிய ஐயா பேராசிரியர் முத்துக்கண்ணப்பனார் ஐயா அவரை பேசுவதற்கு இவர்கள் மிகவும் பொருத்தமானவர் என்பதை நாங்கள் கருதுகிறோம். அந்த எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று பல பணிகள் இருந்தாலும் கூட ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே ஐயா அவர்களின் தமிழ் இலக்கியத்துறை வரவேற்று மகிழ்கிறது. இந்த அறக்கட்டளைக்கு திரளாக வந்திருக்கக்கூடிய அம்மையார் அவர்கள் எங்களுடைய முதல்வர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நாளை சென்னை பல்கலைக்கழகத்தில் வாக்கெடுப்பு நடக்க இருக்கிறது. ஆட்சி மன்ற குழு, பிறகு கல்வி பேரவை, கல்வி குழு கூட்டம் என்பதற்கெல்லாம் நடக்க இருக்கிறது. அதற்காக அந்த கல்லூரியில் இருந்து சிலர் வந்திருக்கிறார்கள். அம்மையார் அவர்களை பார்த்துவிட்டு எங்களுடைய முதல்வர்கள் வந்திருக்கிறார்கள், நாங்கள் வருகின்றோம் என்பதை சொல்லி சில பேராசிரியர் மக்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். ஐயா பெரியவர் சான்றோர் ஐயா எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இது போல மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் இந்த அறக்கட்டளை சொற்பொழிவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அத்துணை பெரியவர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய வணக்கங்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த சிங்கார சிந்தனை கழகம் என்ற அந்த கழகத்தில் இருந்து ஐயா அவர்கள் பேச வருகிறார்கள் என்றால் அவர் தனிப்பட்ட ஒருவராக வரமாட்டார், அவரோட ஒரு 10 பேர் கூட்டிட்டு வருவார். அதுபோல அந்த கழகத்தில் இருந்து பெருமக்கள் சான்றோர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய மாணவ செல்வங்கள்
ஆய்வியல் முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்கள், விருதுநிலை விரிவுரையாளர்கள் இப்படி திரளாக இங்கே இருக்கிறார்கள். ஆகிய உங்கள் அனைவருக்கும் இந்த அவையில் இருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் எங்களுடைய வணக்கங்களின் நன்றி சொல்லி என்னுடைய பணியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. முத்துக்கண்ணப்பர் வாழ்வும் பணியும் என்னும் பொறுமையில் உரையாற்றிட புலவர் பா. வீரமணி அறங்காவலர் சிங்காரவேலர் சிந்தனை கழகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய தமிழ் இலக்கிய துறையின் தலைவர் ஏகாம்பரம் அவர்களே, அதே துறையில் பணியாற்றுகின்ற நாடக பேராசிரியர் பழனி அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் இனிய நண்பர் கு. பலராமன் அவர்களே, பேராசிரியர் முத்துக்கண்ணப்பரின் அருமை புதல்வியர்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள். அவை கோதை வந்திருக்கிறார், அவருடைய மகனார் விவேகானந்தன் வந்திருக்கிறார், இன்னும் இது மகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நன்கு அறிந்தவர்கள். வேறு நீண்ட நாள் தொடர்பில் அதனால் பெயர் மறந்துவிட்டது. தம்பி விவேகானந்தன் வந்திருக்கிறார், இன்னும் அரிய நண்பர் ஏழுமலை அவர்கள் வந்திருக்கிறார்கள், அரிய தோழர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராசிரியர் முத்துக்கண்ணப்பரை பற்றி பேசுவது என்பது மிக மிக மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. தமிழ் பேராசிரியர்களில் அவர் ஒரு முத்து, அதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தமிழக புலவர் குழுக்கே தலைவராக இருந்தவர். கி.ஆ.பி. விஸ்வநாதன் அவர்கள் நடத்தி வந்த தமிழக புலவர் குழுவின் தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர். அவர் என்னென்ன நூல்களில் எழுதியிருக்கிறார் என்பதை பற்றி எல்லாம் நண்பர் பழனியும் ஏகாம்பரமும் சிறப்பாக குறிப்பிட்டார்கள். நான் அவற்றையெல்லாம் திரும்ப குறிப்பிடாமல், நீங்கள் அவருடைய புத்தகங்கள் படிக்கின்ற பல செய்திகளை புத்தகங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பல செய்திகள் இன்னும் பதிவாகாமல் இருக்கின்றன. அது உங்களுக்கு தெரிய வேண்டியதுதான் மிக முக்கியம். சில ஆண்டுகள் ஆனாலும் புத்தகங்களிலிருந்து பல செய்திகள் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அவருடைய பணி இருப்பது என்பது கல்வி பணி, தமிழக இலக்கிய பணி என்பது மட்டுமல்ல, சமுதாய பணியிலேயும் மறந்திருக்கிறது. அதுதான் சிறப்பு. அதனால்தான் அவருடைய தமிழ் பணியை நாம் தலைப்பாக எடுத்துக்கொள்ளாமல் முத்துக்கண்ணப்பரின் வாழ்வும் பணியும், இதற்கு ஒரு காரணம் உண்டு. டாக்டர் அம்பேத்கரை பற்றி டாக்டர் கீர் என்பவர், தனஞ்சய் கீர் என்பவர் டாக்டர் அம்பேத்கர் லைஃப் அண்ட் மிஷன் என்ற ஒரு அரிய நூலை எழுதினார். இந்திய துணைக்கண்டத்தில் வரலாற்று நூல்களில் ஒரு தனி அறிஞரை பற்றி, தலைவரை பற்றி வந்திருக்கின்ற வரலாற்று நூல்களில் செம்மையாக எழுதப்பட்ட ஒரு நூல் டாக்டர் அம்பேத்கர் இஸ் மிஷன் அண்ட் லைஃப். அந்த தலைப்பு எனக்கு மிக பிடித்தமாக இருந்தது. அதே நிலையில் எப்படி அம்பேத்கர் அந்த சமுதாய மக்கள் உயர வேண்டும் என்று விரும்பினாரோ, அந்த அளவிற்கு நெய்தல் நில மக்கள் உயர வேண்டும் என்று அல்லும் பகலும் உழைத்த ஒரு சான்றோர் தான் முத்துக்கண்ணப்பர். நெய்தல் நிலத்தில் இருவர் தலைவர்கள் ஒருவர் இருந்தார். ஒருவர் என் ஜீவரத்தினம். அவர் சென்னை நகர சபையில் ஆளுங்கட்சியினுடைய தலைவராக இருந்தார். மேயர் பதவி கிடைக்க வேண்டிய சூழலில் கட்சியை விட்டு அவர் சென்று விட்டார். அதற்கடுத்து பல கட்சிகளில் இருந்து பிறகு மீண்டும் திமுகவிற்கு வந்தார். அவர் ஒரு இயக்கம். அவர் மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த பேச்சாளர், தமிழிலும் ஆங்கிலத்திலும் அடைத்திறந்து வெள்ளம் போல் பேசக்கூடியவர். அதற்கு அடுத்த நிலை அவரோட சற்று இளையவர் முத்துக்கண்ணப்பர். ஆனால் இவர் எந்த தேசிய கட்சியில் இருந்தாரோ அதே தேசிய கட்சியில் கடைசி வரை இருந்தவர் என்பது மட்டுமல்ல, சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகளை சகித்துக் கொண்டு சில கருத்துக்களை தேசிய இயக்கம் நிறைவேற்றும் என்பதில் அக்கறையாக உழைத்த ஒரு பெருமகன். உங்களுக்கெல்லாம் தெரியாது,
சட்டமன்ற சட்டப்பேரவை இருக்கிறது, முன்பு மேல் சபை ஒன்று இருந்தது. இந்த மேல் சபையை மேலவை என்று முதலில் மொழியாக்கம் செய்தவர் முத்துக்கண்ணப்பர். அவர்தான் மேலவை என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அவர்தான் தமிழக சட்ட மேலவையில் திருக்குறளை வைத்து பதவி பிராமணம் எடுத்துக்கொண்டார். இதற்கு முன்னால் யாரும் எடுக்கவில்லை. இதுதான் சிறப்பு. இந்திய அரசியல் சட்டத்தை இப்போது ஏதோ வேஷம் போடுகிறார்கள். சட்டத்தையே மதிக்காமல் சட்டத்தை வைத்து செய்வது. இன்னும் சிலர் பகவத்கீதையை வைத்து எடுப்பார்கள். ஆனால் முத்துக்கண்ணப்பர் தான் முதலில் திருக்குறள் நினைவாக நான் பதவியேற்கிறேன் என்று பதவியேற்றார். பதவியேற்றது மட்டுமல்ல, அந்த பணியை 1958 இருந்து 62 வரை 4 ஆண்டுகள் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தார். அந்த நேரத்தில் டாக்டர் சிதம்பரநாதன் செட்டியார், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அவருடைய ஆராய்ச்சி நூல்களை படித்திருக்கிறீர்கள். தமிழ் பேராசிரியர்களில் அருந்தமிழும் ஆங்கிலத்திலும் பெரும் புலமை பெற்ற விரல் விட்டு எண்ணத்தக்க பேராசிரியர் ஒருவர் சிதம்பரநாதன் செட்டியார். அவருடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால், சில்வர்டன் சீனிவாச சாஸ்திரியே மெய்மறந்து பாராட்டிய தகவுடையவர் சிதம்பரநாதன் செட்டியார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தோன்றிய பேச்சாளர்கள் ஆங்கிலத்தில் விரைந்தும் நெடிதும் பேசியவர் சத்தியமூர்த்தி என்று சொல்வார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு முறை சில்வர்டன் சீனிவாச சாஸ்திரியினுடைய அவருடைய அயல்நாட்டு பயணத்தை பாராட்டி ஒரு பெரும் கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் சத்தியமூர்த்தி பேசுகிறார், நிறைய கைத்தட்டு. ஆனால் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல வந்த, நன்றியுரை ஆற்ற வந்த சிதம்பரநாதன் செட்டியார் அரை மணி நேரம் மடை திறந்தார் போன்று ஆங்கிலத்தில், அழகிய ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற மாணவர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், மிக பெரும் பேரறிஞர்கள் எல்லாம் கேட்க வைத்து, ஒரு காலத்தில் அண்ணாமலையில் வரலாற்று துறையில், தமிழ் துறையில், ஆங்கில துறையில் சுந்தரம் என்ற ஒருவர் இருந்தார். சில்வர்டன் சீனிவாச சாஸ்திரி இருந்தார். சுந்தரம் என்ற மிகப்பெரிய ஆங்கில பேராசிரியர் அவர் இருந்தார். சத்யநாராயண் வரலாற்று துறையில் பெரிய ஜப் அவர் அங்கு இருந்தார். இப்படி மிக பெரிய மாணிக்கங்கள் இருந்த இடத்தில் தன்னுடைய பேச்சால் கோல் வச்சியவர் சிதம்பரநாதன் செட்டியார். அந்த சிதம்பரநாதன் செட்டியாரும் முத்துக்கண்ணப்பரும் ஒரே காலத்தில் மேலவை உறுப்பினராக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர் மேலவை உறுப்பினராக இருந்த போது 1957 ஆண்டில் சி. சுப்பிரமணியம் அவர்கள் தமிழக கல்வியை தாய்மொழி கல்வியாக மாற்ற வேண்டும் என்பதில் மிக அக்கறை எடுத்து மிகப்பெரிய பணிகள் செய்தார். அதற்கடுத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்தாலும் கூட சில திட்டமிட்ட பணிகளை மிகச் சரியாக கட்டுப்பாட்டோடு முதலில் தொடங்கி வைத்தவர் சி. சுப்பிரமணியம். தமிழால் முடியுமா, தமிழ் பிற துறைகளை கற்பிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்த போது முடியும் என்பதை, தமிழால் முடியுமா என்று எழுதி காட்டி அதை சட்டபூர்வமாக ஆக்கினார். ஆனால் நம்முடைய கெடு வாய்ப்பு அவர் மீண்டும் இல்லை. கடைசியில் அவர் மத்திய அரசுக்கு சென்று விட்டார். திராவிட இயக்கம் வந்தது, செய்தார், ஓரளவு செய்தார்கள். இன்னும் சரியாக செய்தாரா என்று சொல்ல முடியாது, அந்த நிலையில் தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் முத்துக்கண்ணப்பர் அவர்கள் மிக சிறப்பாக தமிழ் ஆட்சி மொழியை விரைவில் நிறைவேற்ற வேண்டும், அரசு அலுவலகங்களில் தமிழ் கோப்புகளை கொண்டு வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் மேலவையில் பேசினார். அது மட்டுமல்ல, தாய்மொழி கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே போன்று ஆங்கிலேயும் முக்கியம் என்பதை வலியுறுத்தி தாய்மொழி எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய மேலவை குறிப்புகளில் அவர் நாள்தோறும் கூட்டங்கள் கூடுகின்ற ஒவ்வொரு வேளையும் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம், தென் பக்கத்தில் காட்டுமன்னார்குடி என்று ஒரு ஊர் இருக்கு. காட்டுமன்னார் கோயில், அது மிக சிதம்பரத்துக்கு அருகில் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர். அந்த ஊர் என்ன, மிகப்பெரிய வரலாற்று புகழ் என்றால்
மணவாள மாமுனிகள் நாதமுனிகள் பிறந்த இடம். அவர்தான் வைணவ ஆழ்வார்களின் வைணவ பாடல்களுக்கு இசையமைத்த முதல் முன்னோடி அவர்தான், நாதமுனிகள் தான். அந்த நாதமுனிகள் பிறந்த ஊர் தான் காட்டு மன்னார் கோயில். அவர்தான் அதற்கு இசையமைத்து முதலில் கோயில் பாட வைத்த ஒரு பெருந்தகை. அந்த காட்டு மன்னார் கோயிலில் மீனவர்களுக்கு என்று நெய்தலில் சார்ந்தவர்களுக்கு ஒரு பள்ளி அமைக்க வேண்டும் என்று அரும்பாடு ஏற்கனவே அமைத்து இருந்தார்கள். அந்த பள்ளி நடுநிலை பள்ளியில் இருந்து உயர்நிலை பள்ளியாக மாறுவதற்கும் அந்த பள்ளிக்கு அரசின் சார்பாக சலுகைகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக முத்துக்கண்ணப்பர் முயன்று வெற்றி வாகை சூடினார். அந்த பள்ளி இன்று நிறைவேற்றி இருக்கிறது என்றால் இன்னும் கல்வி தொண்டு ஆட்சி கொண்டிருக்கிறது. அதற்கு பெருங்காரணம் யார் என்று சொன்னால் முத்துக்கண்ணப்பர் தான். அதற்கு அடுத்து கடலூரில் பெரிய குப்பம் என்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த பெரிய குப்பத்தில் உயர்நிலை பள்ளி அமைவதற்கு மூல காரணமாக இருந்தவர் முத்துக்கண்ணப்பர். இப்போது பள்ளிகளை அமைத்து விடலாம். ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட பணியை செய்வது அவ்வளவு சாதாரணம் அல்ல. பாரதிதாசன் சொல்வதை போன்று வறியோர்க்கெல்லாம் கல்வியின் வாடை வரவிடவில்லை மத குருக்களின் மேடை நறுக்க தொலைந்து அந்த பீடை எங்கும் பாய்ந்தது கல்வி நீரோடை என்று புதுச்சேரியில் ஏற்பட்ட சில மலர்ச்சியை பற்றி அவர் பாடினார். ஆனால் பாரதி சொல்றான், அன்னச்சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 நாட்டல் அன்ன யாவினம் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். சாப்பாடு சோறு போடுகிற அன்னச்சத்திரம் 1000 கட்டலாம், கோயில்கள் 1000 கட்டலாம். இவையெல்லாம் சிறப்புக்குரியனவதான். ஆனால் இவற்றை காட்டிலும் எது மிக சிறப்புக்குரியது என்று சொன்னால் பள்ளி கல்வியை அமைப்பதுதான். ஒரு ஏழைக்கு கல்வி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதை காட்டும் சிறப்பு வேறு ஏதும் இல்லை. நட்சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 நாட்டு அன்னையாவின் புண்ணியம் கோடி கோடு புண்ணியம் எது? ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். சமுதாயத்தின் கீழ் மட்டத்தில் இருக்கின்ற ஏழைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக முத்துக்கண்ணப்பர் முயன்று பெரிய குப்பத்தில் ஒரு பள்ளியை அமைத்தார். இந்த பெரிய குப்பத்தில் ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு நான் பின்னால் பேசுகிற போது மறந்துவிடும். அதை பேசுகிற போதே சொல்லுகிறேன். இந்த நெய்தல் இலக்கியத்தை பற்றி அவர் ஆய்ந்திருக்கிறார். மிக சிறப்பான ஆய்வு, அதை பின்னால் சொல்கிறேன். ஆனால் அதில் ஒரு பெரும்புலவருடைய பெயர் விடுபட்டு விட்டது என்றால் இவர் மட்டும் விடுபடவில்லை. தமிழ்நாட்டில் முதலில் நெய்தல் நிலத்தை பற்றி எழுதியவர் சாம்பசிவ ஐயர். டாக்டர் நாவலர் சோமசுந்தர பாரதியாருடைய மாணவர். அவர் முத்துக்கண்ணப்பரை விட 20-30 ஆண்டுகள் மூத்தவர். மிக பெரும் பேராசிரியர் சாம்பசிவ ஐயர். அவர் ஐயராக இருந்து நெய்தல் நிலத்தை பற்றி மிக அருமையான நூல், அதாவது நெய்தல் இலக்கிய புலவர்களை பற்றி மிகச்சிறந்த ஆராய்ச்சியுடைய அவர் எழுதினார். அந்த நூலில் கூட ஒரு முக்கிய புலவர் இல்லை. காரணம், நான் மகாவித்வான் மேவி வேணுகோபால பிள்ளை, டாக்டர் மூவா தேப்போமி இவர்களிடத்தெல்லாம் எனக்கு கிடைக்கின்ற நேரத்தில் பழகுகின்ற ஒரு பேரு கிடைத்ததினால் என்னுடைய இளைய வயதில் சில கேள்விகளை கேட்டு 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 என்னுடைய அறிவை வளர்த்துக் கொண்டேன். அப்படி அறிவை வளர்த்துக் கொண்டதின் விளைவு நண்பர் ஏராமரமும் பழனியும் பார்க்க வேண்டும், மாணவர்களும் பார்க்க வேண்டும். இங்கு இருக்கின்ற புதுவை தாண்டி 30 மைலுக்கு அப்பால் போனால் வீராம்பட்டினம் என்ற ஒரு ஊர் இருக்கு. உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த ஊர் சங்க இலக்கியத்தில் வீரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வீரையில் வீரை வெளியனார் என்ற பழம்புலவர் சங்ககால புலவர் இருந்திருக்கிறார். அவரை பற்றிய குறிப்பை முத்துக்கண்ணப்பரும் விட்டுவிட்டார். சாம்பசிவாயி அவருக்கு முன்னால் எழுதிய சாம்பசிவாயிலும் விட்டுவிட்டார். இப்போது யாரும் எழுதவில்லை.
என்ன காரணம் என்றால் அது இப்ப நானே ஆராய்ச்சி செய்தால் சில பெயர்கள் விடுபட்டு நானே ஒரு பெரிய முட்டாள்தனத்தை செய்து வட சென்னை கண்ட சார்ந்தோர்கள் என்று 49 பெருமக்களை பற்றி எழுதியது. மிகப்பெரிய இலக்கிய மேதைகள், கல்வி மேதைகள், இசை மேதைகள், சமய விற்பனர்கள், சமுதாய தொண்டர்கள், மருத்துவர்கள், வணிகர்கள், அவற்றில் சிலரை பற்றி 49 பேர் எழுதினார். ஆனால் மிக மிக முக்கியமான தமிழ்நாட்டில் ஒரு அறிவு புரட்சியை ஏற்படுத்திய தமிழ் இலக்கியத்திற்கு அடுத்து உலக அறிவை கொண்டு வந்து ஊட்டியவர்கள் இருவர். ஒருவர் சாமிநாத சர்மா, இன்னொருவர் அப்துல் ரஹீம். இந்த அப்துல் ரஹீம் மன்னந்தியில் தான் இருந்தார். என்ன அரிய நூல் எழுதினார் தெரியுமா? இந்த சுய முன்னேற்றம், சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, முன்னேற்ற நூல்கள், இவற்றை பற்றி எல்லாம் எளிய தமிழில் மிக அருமையாக எழுதிய பெருமை அப்துல் ரஹீம் அவர்களுக்கு. அந்த அப்துல் ரஹீமோடு நான் அவ்வப்போது என்னுடைய நண்பர் அம்புதனோடு 3 மாதத்திற்கு ஒரு முறை 4 மாதத்திற்கு ஒரு முறை மண்ணடியில் போய் சந்திப்பது. டாக்டர் ராசமாணிக்குனா இருந்த இப்ராஹிம் சாஹிப் தெருக்கு பக்கத்தில் இருந்தவர். அமைதியாக பேசுவார். அவர் பேசுவது காதிலேயே கேட்காது. ஆனால் ரோசியஸ் லீடர், பயங்கரமான படிப்பாளர். பேச மாட்டார். பேச கூட்டா பேசுறதுக்கு வரவே மாட்டார். கிட்டத்தட்ட அவர் 60, எனக்கு தெரிந்து 60-65 வயது வரை எந்த கூட்டத்துக்கு அவர் பேசி எழுத்துக்களே தன்னுடைய வாழ்நாளை கழித்தார். அந்த பெருமகனை பற்றி நான் எழுதாமல் விட்டுவிட்டேன். என்ன காரணம்? அது ஒரு வகையான மருதி, ஒரு வகையான அவசரம். இப்படி வீர வெளியனார் விடுபட்டு இருக்கிறார். இந்த வீர வெளியனாருடைய பாடல் ஒரே ஒரு பாட்டு தான் சங்கையில், அதுவும் புறநானூற்றில் மிக மிக அற்புதமான பாட்டு. அந்த பாட்டை சொன்னால் நீண்ட நேரமாக நான் சொல்ல போவதில்லை, நீங்கள் முயன்று பார்க்க வேண்டும். அந்த பாட்டு என்னவென்று சொன்னால் தமிழருடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு அற்புதமான பாட்டு. அந்த பாட்டு பாடியவர் வீரை வெளியனார். அந்த வீரை வெளியனார் விடுபட்டு இருக்கிறார். அந்த இடத்தில் தான் முத்துக்கண்ணப்பர் உயர்நிலைப் பள்ளியை நிறுவினார். ஒன்று. இன்னொன்று, இந்த பள்ளி கல்வி தொண்டு எல்லாம் வேறு. அவர் பாருங்கள், 70 வயதுக்கு மேற்பட்டு சாரணர் இயக்கத்தில் சேர்ந்து சாரணர் அமைப்பு வளர்வதற்கு பெருந்தொண்டாற்றினார். எந்த தமிழ் பேராசிரியரும் அதுவரை சாரணர் இயக்கத்தில் ஒரு பெரும் பொறுப்பேற்று சாரண இயக்கம் வளர்வதற்கு யாரும் எந்த தொண்டு செய்யவில்லை. இவர்தான் முதல் மனிதர், இவர்தான் முதல் பேராசிரியர். சாரண இயக்கத்தில் தொண்டு செய்து வெள்ளி வேளம் என்ற மத்திய அரசின் மிகப்பெரிய பரிசை விருதை பெற்ற முதல் தமிழ் பேராசிரியர் முத்துக்கண்ணப்பர். என்ன இந்த முத்துக்கண்ணப்பர்? அவரை நீங்கள் பார்க்க வேண்டும். காமராஜரை போன்ற உயரம் வந்தவர். காமராஜரும் அவரும் பக்கத்தில் அடையாறில் இருந்த பக்தவச்சலம் நகர் ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத செய்திகள். இந்த நகரை உருவாக்கியது அவர் தான். காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போது முத்துக்கண்ணப்பருடைய பழைய வீடு திருவான்மியூர். அவர் திருவான்மியூரிலிருந்து பக்தவச்சலம் நகர் 3வது தெருவில் வந்து குடியேறார். அந்த நகரை உருவாக்கியது அந்த பெருந்தகை தான். ஒரு நகரையே உருவாக்கினார். மிக எளிய கட்டணத்தில், எளிய செலவில் வீடுகள் அமைவதற்கு பெருங்காரணமாக இருந்தார். மக்கள் தொகை எம்ஜிஆரோடு முத்துக்கண்ணப்பர் அவரை விட உயரம். காமராஜருக்கு இணையான உயரம். 6 அடி 6'1", 6'2" இருப்பார். எப்போதும் வெள்ளிய கதற ஆடை தான், தும்பை போன்ற ஆடை. அவரை பார்த்தாலே இவர் முத்துக்கண்ணப்பர் என்று தெரிந்து கொள்ளலாம். பல இடங்களில் சைக்கிளில் தான் செல்வார். மிக மிக எளிமையான வாழ்க்கை. அவருடைய சமுதாய பொறுப்புக்கு சாரணர் இயக்கம் ஒன்று. இன்னொன்று, ஒரு அடிப்படையான விஷயம், எண்ணூரில் இருந்து மீனவர்கள் காலை மீன்களை கொண்டு வந்து சென்னைக்கு வருவது மிகப்பெரிய கடினமாக இருந்தது. மீனவ மகளிர் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். 2 நாள் 3 நாள் ஆகும். இந்த 2 நாள் 3 நாள் ஆன உடனே அந்த மீன் கெட்டுவிடும். என்னதான் பதப்படுத்தி கொண்டு வந்தாலும் மீன் கெட்டுவிடும். பிடிப்பவனுக்கு நஷ்டம், கொண்டு வந்து விற்பவர்களுக்கு நஷ்டம், மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும். இது நீண்ட பல ஆண்டுகளாக இருந்தது.
இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டவர். அவர் எம்எல்சியாக இருந்த போது இப்போது இருக்கிற உலகநாதபுரம் தாளங்குப்பம் இருக்கிறது அல்லவா, அந்த தாளங்குப்பத்திலிருந்து மீன்களை கொண்டு வருவதற்காக அரசு சார்பாக ஒரு வண்டியை ஒரு பெரிய பேருந்து ஏற்பாடு செய்து காலையில் 2 ட்ரிப்பு, மாலையில் 2 ட்ரிப், 2 முறை, காலை 2 முறை, மாலை 1 முறை, 4 மணிக்கு நான் பல முறை பார்த்திருக்கிறேன். காசு வீட்டில் கொண்டு வந்து இறக்குவார்கள். பிறகு அங்கிருந்து கல்மண்டத்துக்கு சென்று அதற்கடுத்து சிந்தாபெட்டிப்பேட்டைக்கு செல்லும். அப்படி செய்வதற்கு முத்துக்கண்ணப்பர் தான் உழைத்தார். இப்படி அவர் செய்த பணிகள் பல அரிய பணிகள். இன்னும் சொல்ல போனால் அவர் உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ என்று பாடினார் அல்லவா. உழைப்புல வாராத எந்த சிறப்பும் கிடையாது. உழைச்சா முன்னேறலாம். அந்த உழைப்புக்கு எடுத்துக்காட்டு முத்துக்கண்ணப்பர். செல்ஃப் கான்பிடன்ஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரெக்வசைட் டு டேக் கிரேட் அண்டர்டேக்கிங்ஸ். சுய நம்பிக்கை, சுய முயற்சி இருக்கிறது அல்லவா, அதுதான் மகத்தான காரியங்களை செய்வதற்கு வழிவகுக்கும். அந்த சுய முயற்சி, சுய உழைப்பு எவ்வளவு பெரிய முயற்சியை கொடுக்கும் என்பதற்கு முத்துக்கண்ணப்பர் ஒரு சரியான எடுத்துக்காட்டு. அதெல்லாம் சொன்னேன், தமிழ் பேராசிரியர்களில் அவர் ஒரு முத்து. இன்னொரு புறமும் பார்க்க வேண்டும். அவர் இன்னும் மிகச்சிறந்த பேச்சாளராக இருந்தால் எங்கேயோ அவருக்கு புகழ் போயிருக்கும். என்னை பொறுத்தவரையில் அவர் சிறந்த ஆராய்ச்சியாளர், சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர் என்றால் பேச்சாளர் அவ்வளவுதான். ஆனால் எதையும் நுணுக்கமாக கருத்துக்கள் தெரியும், ஆராய்ச்சி பூர்வமாக கருத்து தெரியும். அவருக்கு இருக்கின்ற அந்த உரைநடையில் சிறப்பு இருக்கிறது பாருங்கள். இந்த உரைநடை ரொம்ப தெளிவு, அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல எளிமை இருக்கணும். எளிமை இருந்தால் தெளிவு தானாக வந்துவிடும். இந்த தெளிவோடு இனிமை இருக்க வேண்டும் உரைநடை. இந்த மூன்றும் சேர்ந்தது முத்துக்கண்ணப்பருடைய உரைநடை. நான் என்ன நினைக்கிறேன், நான் கூட அவர் பதவி ஓய்வு பெற்ற பின்பு அவரோடு உரையாடி கொண்டு ஒரு முறை சொன்னேன். அவர் கல்லூரி பணியாற்றி கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் கட்டுரை எழுதி கொண்டிருந்தார். நூல்களை எதுவும் எழுதவில்லை, சிறு சிறு நூல்களை போட்டிருந்தார். ஆனால் அவரை வெளிப்படுத்தியது சங்க இலக்கியத்தில் நெய்தல் நிலம், கடற்கரை காதலர் என்று கடற்கரை காதலர், திருக்குறளில் தேர்துளில் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். எழுத படிக்க எளிய முறை எழுதினார். முதியோர் கல்வி இன்னொரு சிறப்பு, முதியோர் கல்வியை பற்றி மிக பெரிதும் அக்கறை கொண்டதுதான் சிறப்பு. நாம எல்லாம் சாதாரண பொது கல்வியில தான் நாம பண்ணணும். ஆனா ஒரு தலைமுறை கல்வி இல்லாதே போயிடும். வள்ளுவர் என்ன சொன்னார், யாதானும் நாடாமல் யாராவது ஊராமல் சாந்துணையும் கல்லாதவார். யாதானும் நாடாம் யாதானும் ஊராம். யாரு நிரம்ப கற்றவனுக்கு தன்னுடைய நாட்டை போன்று உலகத்தில் இருக்கின்ற எந்த நாடும் அவனுடைய சொந்த நாடே. அவனுக்கு வேற்றுமை இருக்காது, எதையும் வேற்றாக பார்க்க மாட்டான். அதுவும் தன்னுடைய தாய்நாடு தான். அதுதான் வள்ளுவர் சொல்றார், யாதானும் நாடாம் யாதானும் ஊராம். அதுதான் சாக்ரட்டிஸ் சொல்றார், I am not Athenian nor Greek but citizen of the world. நான் ஏதென்ஸ் நகரை சார்ந்தவன் அல்ல, கிரேக்கத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் ஒரு உலக குடிமகன். வள்ளுவர் என்ன சொல்கிறார், இந்த கல்விதான் உன்னை உலகனாக, ஒரு தனி மாநிலத்திற்கு தனி ஊருக்கு இருப்ப அல்லாதவனாக ஆக்கி ஒரு உலகனாக ஆக்குவது எது என்று சொன்னால் கல்வி. அந்த கல்வியை கற்காமல் இருப்பது மிக பெரும் பின்னடைவு. இன்னும் மக்கள் மொழியில் சொல்ல வேண்டும்னா பெரும் பாவம். கல்வியே அறியாத முதியவர்கள் இறந்து விட்டால் அது என்ன வாழ்க்கைய? கல்வி இல்லாத மனிதன், கல்வி இல்லாத நிலம் களர் நிலம், அங்கு புல் விளைந்திடலாம், நல் புதல்வர்கள் விளைவதில்லை. புழுதான் முளைக்கும். நல்ல அறிவான மக்கள் தோன்ற மாட்டார். அப்படி அறிவான மக்கள் தோன்ற வேண்டும். கல்வி, இந்த கல்வி
முதியோருக்கு வழங்க வேண்டும். இதுதான் முத்துக்கண்ணப்பருடைய மிக சிறப்பு. அவர் ஏதோ ஒரு கல்வி பணியோடு அவர்களுடைய வாழ்க்கையை சுற்றிக் கொள்ளவில்லை. கல்வி பணியோடு அரசியல் பணியை மேற்கொண்ட போது உழைப்பாளி மக்களுக்கு செய்கின்ற பணிகளோடு, இளைய தலைமுறைக்கு செய்கின்ற பணிகளோடு, முதியோர் கல்விக்கும் சான்று கொடுத்து அதற்காக உழைத்த ஒரு பெருந்தகை முத்துக்கண்ணப்பர். இது மொழி என்ற நிலை இல்லாமல் சமுதாயம் நாடு என்ற பார்வையில் இருந்து இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இணங்கின்ற தமிழ்நாடு எனக்கும் என்னால் தினையளவு நிலைமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியின் நாள் எனக்கு திருநாள் என்றார். இந்த நாட்டுக்கு ஒரு தொண்டு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அந்த நாள் எனக்கு செத்த நாள். அப்படி ஒரு நாட்டிற்கு கல்வி பணியோடு, கல்வி இளையவர்களுக்கு மட்டுமல்ல, முதியவர்கள் 60-70 வயது கடந்த முதியவர்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி கற்பித்தவர் அவர். அதற்கடுத்து ஒன்று பாருங்கள், அவர் கடைசி காலத்தில் சென்னை துறைமுகத்தில் முதியோர்களுக்காக கல்வி ஆரம்பித்தார். துறைமுக தலைவரை சந்தித்து, துறைமுகத்தினுடைய கோட்டஸ் குடியிருப்பு இருக்கிறது, அந்த குடியிருப்பில் வாரத்திற்கு 4 நாட்கள் முதியோர்களை வரவழைத்து அவர்களுக்கு கல்வி போட்டார். அப்போது அவருக்கு 70 வயதுக்கு மேற்பட்டு இந்த பணியை அவர் தொடர்ந்தார். இப்படி ஒரு நீதி உயர்ந்த மதி அன்பு மிகவும் உடையோர் மேலோ, அந்த மேலோ தான் நீதி உயர்ந்த மதி கல்வி. அதாவது வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். பாரதி சொன்ன அந்த பாறை உயர்த்திட வேண்டும், உலகை உயர்த்திட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டவர். இது அவருடைய சமுதாய பணி. இது வேறு எந்த நூல்களில் பார்க்க முடியாது. அவரை பற்றி ஒரு தனிப்பட்ட ஒரு நூல் மலர் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் சில செய்திகள் இருக்கின்றன. நான் சொல்லி சில செய்திகள் அங்கு இருக்கா. ஆனால் இப்படிப்பட்ட இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நான் நேரடியாக அவர் நூலுக்கு வருகிறேன். இந்த சங்க இலக்கியத்தில் நெய்த நிலம் இருக்கிறது அல்லவா, இந்த நூலை ஒரு சொற்பொழிவில் செய்து முடிக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த முனைவர்பட்ட ஆய்வேட்டை சென்னை பல்கலைக்கழகத்தில் 1971ஆம் ஆண்டில் கொடுத்துவிட்ட பிறகு நாங்கள் வடசென்னையில் அன்னை கலை இலக்கிய நற்பணி மன்றம் அமைத்து நடத்துவோம். அந்த இலக்கிய மன்றத்தில் தான் அவருடைய நூல்களை எல்லாம் வெளியிட்டோம். அந்த நேரத்தில் நான் அவரை பார்த்து, ஐயா, உங்களுடைய அந்த முனைவர்பட்ட ஆய்வேட்டை பற்றி நம்முடைய மன்றத்தில் சொற்பொழிவாக்க வேண்டும் என்று. அன்னை இலக்கிய மன்றம் சென்னையிலேயே ஒரு தனித்த இலக்கிய மன்றம், கிட்டத்தட்ட 100 பேர் 105 பேர் கூடுவார்கள். மிக சிறந்த நேயர் வாசகர்கள் அமைகின்ற ஒரு கூட்டம். அது மட்டுமல்ல, அவர்கள் சொல்லுவார், சென்னையில் எங்க போயும் பேசிடலாம், அன்னை இலக்கிய மன்றத்துக்கு போனா ரொம்ப ஜாக்கிரதையா போகணும், சரக்கு அங்க ஒண்ணுமே நடக்காது. நல்ல திறமை அங்க கேள்வி கேட்டாங்களா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் வெறும் இலக்கியம் படித்தவர்கள் அல்ல, இலக்கியத்தோடு தத்துவத்தையும் பிறவற்றையும் படித்தவர். அந்த இலக்கிய மன்றத்தில் முத்துக்கண்ணப்பர் அழைத்தோ, அவர் இந்த நூலை பெற்று 5 வாரம் என்றால் ஒரு வாரத்திற்கு 1 5 வாரம் பேசினார். அப்போதும் அது நிறைவு பெறவில்லை. அப்படி நிறைவு பெறவில்லை என்றால் நான் இந்த சொற்பொழிவில் இந்த நூலை மற்ற நூல்களை விட்டு விடுங்க, இந்த ஒரு நூலை பற்றி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு என்ன சொல்றது, பேர்ட்ஸ் ஐ வியூ இல்லது ஒரு கேலப்பிங் ஸ்டைல், குதிரை பாய்ச்சலில் மெதுவாக சொல்ல முடியாது. இந்த நூலை பற்றி சிறப்பான சில அம்சங்களை பற்றி மட்டும் நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் எங்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் இருக்கிறார்கள், நல்லா படித்தவர்கள் இருக்கிறீர்கள். ஒரு விருந்து என்றால் அந்த விருந்திற்கு அரிய சுவையுள்ள உணவு பண்டங்கள் பல இருக்கும். ஆனால் அந்த பண்டங்களுக்கு மத்தியில்
சற்று வித்தியாசமான வேறான சுவையுள்ள பண்டங்களை தர வேண்டும். அப்படி சுவையான பண்டங்களை இந்த நூலில் தந்தவர் முத்துக்கண்ணப்பர். அந்த சுவையான பண்டங்களில் சிலவற்றை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இதுதான் அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு, சங்க இலக்கியத்தின் நெய்தல் நிலம். இது கிட்டத்தட்ட 357 பக்கங்கள் கொண்ட ஒரு நூல். இந்த 350 பக்கங்கள் கொண்ட நூலில் முனைவர் பட்ட ஆய்வுகள் பல வந்துள்ளன. ஏனென்றால் இந்த நூலினுடைய சிறப்பை தெரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒப்பிட்டு பார்த்தால் தான் தெரியும். உங்களுக்கு சொல்லுகிறேன், டாக்டர் வாசுவா அவனுடைய தமிழ் கன்செப்ட் ஆஃப் லவ் என்ற ஒரு நூல் இருக்கிறது அல்லவா, தமிழுக்காக தமிழ் மொழிபெயர்ப்பு. முனைவர்பட்ட ஆய்வுக்கு அது போல ஒரு நூலே கிடையாது. வேறு சிறப்பு சில நூல்கள்லாம் இருக்கின்றன. அதுவே மூவாவுடைய பழந்தமிழருக்கு அதுவே இயற்கை பற்றி பாடுவது. தமிழருடைய பண்பாடு ஒழுகலாது அவருடைய காதல் இல்லற வாழ்க்கையை பற்றி மிக ஒரு ஆழமான ஆய்வு என்று சொன்னார் வாசுபா மாணிக்கத்தினுடைய தமிழ் காதல். அதற்கு முன்னும் அப்படி நூல் இல்லை, பின்னும் நூல் இல்லை. அப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நெய்தல் இலக்கியத்தை பற்றி மிகச் சிறந்த நூல் என்று சொன்னால் இதைதான் சொல்ல வேண்டும். இந்த நூலுக்கு டாக்டர் வாசுபா ஒரு தொடர்பு சொல்ல வேண்டும். இதற்கு ஒரு அணிந்துரை கொடுத்திருக்கிறார். வாசுபா அவர்கள் யாரையும் சாதாரணமாக பாராட்ட மாட்டார், பாராட்டவே மாட்டார். அவர் என்னன்னா, இஸ் எ மேன் ஆஃப் டிசிப்ளின். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், சொல்லக்கூடாது சொல்லுகிறேன் ஒரு அறிக்கை செய்தி. அவருடைய மகன் அண்ணாமலை தேர்வில் காப்பி அடித்து விட்டார். அப்போது எக்ஸாமினராக இவர் போகிறார். அவனை பிடித்து விட்டார். பிடித்து வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டார். தன்னுடைய பையன்தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டார். இதெல்லாம் வாழ்ந்துக்கிறான். இப்போதான் பிஏ கொடுக்கிற வைஸ் சான்சலர்ஸ் தான் என்ன பண்றாங்க, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பாரதி யூனிவர்சிட்டி படிப்பதற்கு கேவலமாக இருக்கு. வாசை குழந்தசாமி அவருடைய பையன் மஞ்சள் காமாலையில் தேர்வு எழுத முடியவில்லை. அதற்கு முன்பாக படித்த எல்லா தேர்வுகளிலும் மிக உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்றார். மதிப்பெண்கள் பெற்ற பிறகு அவருடைய பேராசிரியர் சொல்கிறார்கள், அவரால் மஞ்சள் காமாலை தேர்வு எழுதவில்லை, ஆனால் நம்முடைய பல்கலைக்கழக சட்டப்படி மீண்டும் அவரை அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தேர்வு எழுத சொல்லலாம் என்ற ஒரு விதி இருக்கிறது, நீங்கள் அனுமதியுங்கள் என்று சொன்னார். குழந்தைசாமி சொன்னார், முடியவே முடியாது, அவன் அடுத்த ஆண்டு படிக்கிறேன். இப்போ அமேசான்ல ஒர்க் பண்ற மிகப்பெரிய பொறுப்புல இருக்க. இதுதான் டிசிப்ளின். இப்படிலாம் பார்க்க முடியாது. இது குழந்தைசாமியோடு பழகியவர். இந்த குழந்தைசாமியை ஒப்பவர் டாக்டர் வாசுபா மாணிக்கம். கல்வி கடலுங்க. அவரை பற்றி சொல்லணும்னா தொல்காப்பி நன்னூல்லாம் அப்படியே மனம். அவர் மதிக்கிற பேராசிரியர் மூவாவுடைய பெருமை எங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, எனக்கு சாரங்கபாணி சொன்னார் புரட்சென்னல். இது வேற எந்த நூல்லையும் இல்லை. மாணிக்கம் வந்து கடைசி காலத்தில் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து சாரங்கபாணி பேசினார். மிகப்பெரிய அறிஞர். இப்ப நம்ம வாழும் காலத்துல எந்த தொல்காப்பியமா இருந்தாலும் சங்க இலக்கியம் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஒரு சந்தேகம் கேட்டா சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் இரா சாரங்கபாணி. சிதம்பரத்தில் இருந்தார். அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர். அவரு ஒரு முறை வாசுபா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு வந்திருந்த போது அப்ப நம்ம இவரு சொன்னார், என்ன அந்த பாலசுப்ரமணியன் சொன்னார். ஆனா அந்த செய்தி அவர் பாதிதான் சொன்னார். அந்த முழுமை செய்தி எனக்கு தான் தெரியும். அன்னைக்கு மூவாவுடைய பிறந்தநாள் யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. அவருடைய பிறந்தநாள் முதல்ல 13ஆம் தேதி தான் எல்லாம் நினைச்சுட்டு இருந்தாங்க. எது நினைச்சிருந்தாங்க? அவருக்கு 60 வயசு ஆகுது வரைக்கும் 13ஆம் தேதி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. 60 வயசுக்கு மேலதான் அவருக்கு இல்ல 13 இல்ல 25 அடக்கம். எல்லாத்துக்கும் இல்ல அடக்கம்.
அதெல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ், அதெல்லாம் இருக்கணும். ஆனா அவரு அது வந்து காந்தியடிகளுக்கு வச்சவர், அதனால அவர் வந்து அதெல்லாம் தன்னை காட்டிக்கொள்ள கூடாது அப்படி இருந்துட்டார். ஆனா வாசுவா எப்படியே கண்டுபிடிச்சு அப்பதான் அந்த உண்மை தெரிஞ்சது. வாசுவா போய் மூவாவுக்கு அந்த சால்வை அணிவிச்சுட்டு கீழே காலை தொட்டு கும்பிடுற அளவுக்கு போயிட்டாரு. வாசுவா சாரன் பண்ணி ஏற்றிட்டாரு பாருங்க, மூவா அப்படியே தூக்கிட்டாரு. என்ன அப்பதான் மூவா சொல்றாரு, என்னுடைய பிறந்தநாள் இன்னைக்கு இல்லை, 25. அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இப்படிலாம் மனிதர் இருந்தாங்கன்னா நம்ம நாட்டில் இருந்துருக்கிறாங்கப்பா, இவங்களெல்லாம் பார்க்கணும். அப்படி ஒரு பரம்பரையில் வந்தவர் தான் முத்துக்கண்ணன். இப்ப நான் சொன்னது அந்த வாசுவா சொல்றாரு பாருங்க, சங்க பாடல் ஒவ்வொன்றும் தனக்கான ஒரு கவிதை வடிவுடையது. மரியாட்டு இடையர்கள் போன்று திறனாளிகளுக்கே இப்புதுமை புலப்படும். மாணவர்கள் அது என்ன மரியாட்டு இளைஞர் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க இந்த உரைநடையெல்லாம் படிக்கணும். என்னன்னா ஆடு மேய்க்கிறதுனா இல்லையா, ஆடு மேய்க்கிறதுக்கு தான் தெரியும் இந்த ஆடு இதனுடைய குட்டி, இந்த ஆடு அதனுடைய குட்டி. அந்தந்த ஆடு யாருக்கு குட்டி இருந்தது அவனுக்கு தான் தெரியும். அந்த மரியாட்டு இளைஞனுக்கு அந்த ஆட்டு குட்டியும் அந்த தாயை யாரு தெரியும் என்பது போல நெய்தல் திணையை பற்றி அறிந்தவர் முத்துக்கண்ணப்பர். வாசுபா இப்படிலாம் சொல்ல மாட்டாருங்க. ரொம்ப நம்ம பலராமன் வந்திருக்காரு, அவருடைய வீட்டுல கடைசி காலத்துல வந்து பேசினார். 76, 77 அப்ப அவர் வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டு அந்த வீட்டுல நாம அழைச்சிருந்த வந்து பேசினார். ரொம்ப அவருடைய மனிதரை பார்க்க சொல்றாரு பாருங்க. மரியாட்டு இடையர்கள் போன்ற திறனாளிகளுக்கே புதுமை புலப்படும். இந்நுண்மையை காண வல்லார் சிலரே, அச்சிலரு பேராசிரியர் கண்ணப்பெரும் ஒருவர் என்று சுட்டி காட்ட என் நெஞ்சம் விளைகிறது. மிக விரிவாக கருத்தெல்லாம் சொல்றாரு. அப்படி வாசுவா மாணிக்கம் போற்றி புகழ்ந்த ஒரு பேராசிரியர். என்னுடைய ஆய்வுல நான் சும்மா அவர் எழுதியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். நான் எனக்கு ஒரு philosophical thought. What is philosophy? Philosophy is an impersonal truth of impersonal state. Impersonal கச்சாதுன்றதை விட விருப்பு வெறுப்பற்ற உண்மையை சொல்வதுதான் philosophy. எதிரி ஒரு நடுநிலையா இருக்கும். Impersonal statement of impersonal. விருப்பு வெறுப்பற்ற தத்துவத்தை விருப்பு வெறுப்பற்ற முடியும். அப்படி என்று பார்க்கின்ற போது இந்த நூலில் 352 பக்கங்களாக நான் சொல்லிவிட்டேன். இந்த நூலுடைய பிரிவு இருக்கு பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் பேராசிரியர்கள் இப்படி ஒரு பிரிவு பிரிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் நமக்கு அது மரபுடைய தவறு நான் சொல்ல மாட்டேன். செல்லுகின்ற பாதையிலே செல்லுகின்ற ஒரு போக்கு நம்மில் பல பேருக்கு இருக்கு. ஆனால் முத்துக்கண்ணப்பர் இந்த நூலை வேறுபட்ட நோக்கி சொல்றாங்க. அந்த நூலில் முதல் மாநிலம், நெய்தல் நிலம், செடி கொடி மரவகை, பறவைகள், கடல் வாழ் உயிரினங்கள், குடியிருப்பு, மக்கள், நெய்தல் நிலத்து வரலாற்று குறிப்புகள், நெய்தல் இலக்கிய சிறப்பு, நிறைவுரை, 9 தலைப்புகள் இருக்கிறது. இப்ப இது வேறொருத்தர் ஆய்ந்திருந்தால் நெய்தல் இருக்க புலவர்களை பற்றி சொல்லுவாங்க, அவங்களுடைய சிந்தனைகளை பற்றி சொல்லுவார்கள், இலக்கியத்தை பற்றி சொல்லுவார்கள், வேறு சில சிறப்புகள் பற்றி சொல்லுவார்கள். ஆனால் இவர்தான் மக்களோடு பிறந்து மக்களோடு வளர்ந்த ஒரு மக்கள் பேராசிரியராக இருந்ததால் அவருடைய அனுபவத்தில் இந்த நூலில் நெய்தல் நிலத்துக்கு சார்பான செடி கொடிகளை சொல்லுகிறார், விலங்கினத்தை சொல்லுகிறார், பறவைகளை சொல்லுகிறார், மற்ற தொழில்களை சொல்லுகிறார். ஆனால் மக்களை பற்றி ஒரு பெருந்தோடு
இந்த ஆய்வில் கிட்டத்தட்ட இப்ப பாருங்க ஒரு குறிப்பிடுகிறார். மாநிலத்தை பற்றி 8 பக்கம் எழுதிக்கிறார். நெய்தல் நிலம் 20 பக்கம், செடி கொடி மர வகை 43 பக்கம், பறவைகள் பற்றி 27 பக்கம் எழுதியிருக்கார். கடல்வாழ் உயிரினங்கள் பற்றி 46 பக்கங்கள், குடியிருப்பு அவங்க இருக்கிற வீடு வாசலை பற்றி 20 பக்கங்கள். ஆனால் மக்களை பற்றி மட்டும் 90 பக்கங்கள். ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, வின்சென்ட் ஸ்மித் காலத்தில் இருந்த ஆங்கில வரலாற்று பேராசிரியர் எல்லாம் அவர் எழுதிய வரலாறுகள் மன்னர்களை பற்றி வரலாறுகள் தான், ஆங்கிலேய அதிகாரிகளை பற்றி வரலாறுகள் தான், ஆங்கிலேய ஆட்சி முறையை பற்றிய வரலாறுகள் தான். அவர்களை பின்பற்றி எழுதிய நம் இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களை அப்படியே காப்பியடித்து அவர்களை போன்றே வரலாறு எழுதினார்கள். அதிகாரத்தை பற்றி எழுதுவது மன்னர்கள், மக்களை பற்றி யாரும். அதுக்குதான் சொன்னேன், தத்துவம் தான் ஒரு மனிதனை உள்ள பூத்தும், ஒரு கல்வியில ஒரு புது போக்கத்தை உருவாக்கும். இந்த அதுதான் சொன்னாங்க, அதாவது literature teaches us to understand beauty, but philosophy teaches us to think directly. அழகியை உணர்வதற்கு தான் இலக்கியம் ஊன்றுகோலாகும். ஆனால் இப்படியும் அப்படி ஒரு பிறந்த பார்வை ஒரு பொருளை நோக்குவதற்கு தத்துவம் தான் வழிவகுக்கும். இந்த தத்துவத்தை படித்ததினால் தான் ரொபினால்ட் தாப்பர் வரலாற்றை பற்றி ஆகிற போது இந்தியாவின் தலைசிறந்த வரலாற்று அவருக்கு சொல்லுவது, அவர் வரலாறு என்றால் மக்கள், மக்கள் தான் வரலாற்றை படைப்பவர்கள் மக்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் நம்ம ஆங்கிலேயம் அப்படிதான் எழுதுவாங்க, நாம தான் மாத்தல. அப்ப இது யார் எழுதியது? முதல்ல மேற்கு வங்க கவர்னரா இருந்தார் ஒருத்தர், ஒரு முஸ்லீம், நினைவு ரொம்ப மூவா கூட அவர் நண்பர், அவர் மூவா வீசியா இருக்கிற போது அவர் தான் யூஜிசி சேர்மனார். அவர் மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர், அவர் ஒரு மார்க்சிய அறிஞர். அந்த மார்க்சிய சிந்தனையாளராக இருந்ததினால் வரலாறை மக்களை பற்றி எழுதினார். ஹுமாயூன் கபீர் அவர் மார்க்சிய சிந்தனை உடையவர், தேசிய சிந்தனை சார்ந்தவர், அவர் மக்களை பற்றி எழுதினார். ஹபீப் மக்களை பற்றி எழுதினார். நம் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ரொமிலா தாப்பர் எழுதி கொண்டிருக்கிறார். ரொமிலா தாப்பருக்கு சீனியராக இருந்த சங்கர் சரண் சர்மா பார்ப்பனர், அவரை போன்ற பார்ப்பனை எதிர்ப்பாளர் பார்க்கவே முடியாது. சங்கர் சரண் உண்மையெல்லாம் அவர் எழுதின நூல், நான் சில நூல்கள்லாம் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். அதே மாதிரி கோசாம், இவர்கள் எல்லாம் மார்க்சியத்தை காட்டுவதனால் வரலாறு என்பது மக்கள் பக்கம் இருக்க வேண்டும். மக்களை பற்றி வரலாறு கிடையாது. ஆனால் முத்துக்கண்ணப்பர் மார்க்சியத்தை கற்றவர் அல்ல, ஆனால் அவர் மக்களை கற்றவர். மக்களை கற்றதற்கு இயற்கையின் காரணமாக மக்களை விடாமல் மக்களை பற்றி எழுதியிருக்கிறார். இந்த நூலில் மற்ற பேராசிரியர்களிடத்திலிருந்து இவர் வேறுபடுவது மக்கள் தான் எல்லாத்தையும் படைக்கிறார்கள். ரொம்ப அழகா மக்களிடம் சொல்லுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இதுதான் நீங்க எதுவாக எந்த சிந்தனை நீங்க ஒரு தத்துவ கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கருத்து அங்கு புறத்தில் இருந்து வருவது தான், இங்கிருந்து வருது. அங்கிருந்து வந்தது எப்படி நம்ம வீடு கட்டுறோம், இப்போ பறவை எப்படி கூண்டு கட்டுது, அதுக்கு வாழ்றதுக்கு ஒரு இடம் வேணும், மூளை வேலை செய்யுது. அங்கிருந்து இருந்து செட்டையா அது இது மூளை கொண்டு வந்து கட்டி ஈடுபடுது. அப்போ வெயில் இருந்து மழையிலிருந்து காத்துக்கு ஒரு வழி இருக்கு. மனிதன் நமக்கு மழை வெயில் இருந்து கூட நம்ம வீடு கட்டணும். இப்போ இது இந்த அறிவு எங்கிருந்து வருது? புறத்துல இருந்து வருது. இந்த புறத்துல இருந்து வர அறிவுக்கு மக்கள் தான் பெருங்காரணம், சூழ்நிலை தான் மிகப்பெரிய காரணம். சமூக சூழல், சோசியல் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த எக்ஸிஸ்டன்ஸை பற்றி முத்துக்கண்ணப்பர் நன்கு அறிந்த காரணத்தினால்தான் மக்கள் என்ற நீங்க அந்த நூலை படித்து பலதை படித்து கொள்ளலாம். ஆனா இந்த திறன்களை நீங்கள் பார்த்து கொண்டு அணுகினால் இன்னும் சிறப்பாக அந்த நூலை நீங்கள் காட்டலாம். அதற்காக சொல்றேன். இது சரி. இப்ப இந்த மக்களை பற்றி சொல்ற போது
அவர் ஒன்று சொல்றாரு. இப்ப நம்ம பழைய இலக்கியங்களா என்ன சொல்லுவீங்க? நுழைய, நுழைச்சியர், நெய்து நிற்கிறார், பரவல், பறக்கு, இதுதான் சொல்லுவீங்க. ஆனா முத்துக்கணப்பர் சொல்றாரு, இந்த நுழைய, நுழைச்சி சங்க இலக்கியத்தில் எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. நான் ரொம்ப நுணுக்கமா சில செய்திகளை சொல்றேன். இது நம்ம நூலை சும்மா அப்படியே படிக்கிறது இல்லை. அவர் எங்க தன்னுடைய முத்திரை குத்தி இருக்கிறார், இதுவரைக்கும் இல்லாததை என்ன சொல்றார், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க அதை சொல்ல போனீங்கன்னா அவர் சொல்றாரு பாருங்க, கொங்கன் துறைவன் வெள்ளம் குளம்பன் தன்கடல் சேர்ப்பன். திங்கள் நிகழ்வு சொல்லுது. நெய்தநில மக்களுக்கு என்ன நன்றிகள் இருக்கு? கொங்கன் இருக்கு, துறையன் இருக்கு. இது நாயுடு மக்கள் தலைவரை பற்றி சொல்லுவது, மக்களை பற்றி சொல்வது பரதவர், முனையர், கடலர், வளையர், சரவர், திமிழர். முத்துக்கண்ணப்பர் சொல்றாரு, இது எதுவுமே சங்க இலக்கியத்தில் பயந்து வரல. திமிழர் தான் வருது, பரவர் வருது, பரவர் வருது. இது ஒரு முக்கியமான குறிப்பு. அப்ப ஏன் மற்றது வரல? படகு என்ற சொல் கிடையவே கிடையாது சங்க இலக்கியத்தில், எங்கேயுமே இல்லை. இப்ப இந்த நூல் தான் சொல்றாரு, படகு என்பது, படகு என்பதனுடைய பிரிவு. படகு என்பது திருவாசகத்தில் வருது. முதல் தமிழ் இலக்கியத்தில் படகு என்ற சொல் திருவாசகத்தில் வருது. ஆனா எங்க பகுதி பல நூற்றாண்டுகளாக படகு படகு நெய்து நிலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா முப்பாட்டெல்லாம் சொன்னா படகு படகுன்னு தான் சொல்லணும். அந்த சொல்லதான் திருவாசகம் பயன்படுத்தி. திருவாசகம் மக்கள் கிட்ட இருந்து எவ்வளவு எடுத்துன்னு 3000 கட்டுரை எழுதியிருப்பார். அந்த சாலை, ஊழல், சுருவை இதெல்லாம் எப்படி அவர் எடுத்துக்கிறார், அதே மாதிரி இந்த சொற்களை அவர் எடுத்துக்கொண்டார். படகு என்பதுதான் படகாட்சி. ஆனா படகு என்ற சொல்லி இங்க கிடையாது. வங்கம் என்ற சொல்லு வருது. வங்காளத்துக்கு வங்கம் ஏங்க வங்கம்? அங்க ஆறுகள்ல வங்கம், படகுக்கு வங்காள மொழியில வங்கம் தான் படகு. அங்க எல்லாம் பல்வேறு ஹூக்லி, அந்த நதி, இந்த நதி, கடல் எல்லாம், கடல், படப்பை, கை எல்லாம் சேர்ந்த இடம். படகுகள் நிறைய இருப்பதனால வங்கம். இவர் என்ன சொல்றாரு, வங்கம் என்பது வங்கத்திற்கு சென்றதினால் அந்த ஒரு பேர் வந்திருக்கலாமோ, ஆனா ஆராயணும். அவர் உறுதி சொல்லல, அது இன்னும் ஆராயணும், அது முக்கியம். ஆனா ஒண்ணு சொல்றாரு இதுல, நாவாய், நாவாயில் தான் நேமி போச்சு. நாவாய் நலியில் முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் வருக. புறநானூற்று வர்ற ஒரு அடி என்று இருள் சூழ்ந்த முன்னீர் கடல், நலியில் முன்னீர், அந்த முன்னீர்ல காற்றோடு போராடி நாவாய், நாவாய் ஓட்டவங்க. நாவாய் தான் நேகின்னு ஆங்கிலத்தில் போனது, பாவான மற்ற அறிஞர்களும் ஒப்ப முடிந்த கருத்து. இந்த நாவாய் எதற்கு பயன்பட்டதுன்னா, பிற நாடுகளுக்கு செல்வதற்கு பயன்பெற்ற பெரும் கப்பல், இந்த கப்பல் போனது. ஆனால் கட்டுமரம் என்ற சொல் சங்க இலக்கியத்தில் கிடையாது. இது முத்துக்கணப்பர் சொல்றாரு. அதான் வாசுபாசன் பாருங்க, இந்த இடைமறி ஆட்டு இடையன், மரியாட்டு இடையன் போன்று. இது முத்துக்கண்ணப்பர் போன்றவர்கள் சொல்ல முடியும், நாமே இதுவரை சொல்ல முடியும். ஏன்னா முத்துக்கண்ணப்பர் மீன் தொழிலையே இளங்காலத்தில் செய்கிறார். மீன் பிடிக்க சென்று இருக்கிறார். அவருக்கு எங்களுடைய தலைமுறையில் ஒரு மூத்த அறிஞர், அவருக்கு பல செய்திகள் தெரியும். அவர் சாய்ந்தம் பள்ளியில் திருவான்மூரில் இருந்து கால்நடையாக நடந்து வந்து அங்கு கற்றவர். பகல் சாப்பாடு கிடையாது, அதெல்லாம் சொன்ன நிறைய நேரம். அப்படி இருந்து தன்னுடைய ஆசிரியர்கள், அதாவது டபுள் ப்ரமோஷன் நாம கேள்விப்பட்டுக்கிறோம், ட்ரிபிள் ப்ரமோஷன் கேள்விப்பட்டுக்கிறோமா? இந்த ட்ரிபிள் ப்ரமோஷன் வாங்கினது படிக்கிறதுக்காக வீட்டில் படிக்க முடியல என்றதுனால வீட்டையும் நீ செய்த அலுவலகத்தை விட்டு ஓடி அழுது கொண்டிருந்தவர் ஒரு ஆசிரியர் தட்டி, நீ வா நான் கற்க வைக்கிறேன். அந்த ஆசிரியருக்கு இடம் கொடுத்து அழைக்கிறோம், அவரை படிக்க வைத்தார். அந்த படித்த படிப்பு எங்கு போனது என்றால், துறை தலைவர், தமிழ்துறை தலைவர், கல்லூரியினுடைய முதல்வர், இது சிறப்பு இல்லை, யூஜிசி ஆராய்ச்சி துறை தலைவர், ஆராய்ச்சி துறை தலைவர், அதுதான் அவருடைய ஆராய்ச்சி வெளிப்பாடு. இப்ப அவர் சொல்றாரு கட்டுமரம் இல்லை,
இந்த கட்டு மரத்தை பற்றி ஒரு பெரிய சரித்திரம் இருக்கு. இது ஏன்னா இப்போ இந்த அம்மாவுக்கு திருமணம் ஆச்சு. அந்த திருமண மண்டபத்தில் நடந்தது. முத்துக்கண்ணப்பருடைய மகளுக்கு அந்த திருமண மண்டபம் எதுனா பஞ்சநாதன் திருமண மண்டபம். மீனவர்களில் மிகப்பெரிய சில கோட்டீஸ்வரராக இருப்பவர் அவர் பட்டு நூல், புது புது நூல்களை ஜப்பான் கொலாபரேஷனோடு நூல் செய்து பெரிய கட்டம் உழைப்பாள். அவரை பற்றி வளமுடிஜான் ஒரு கட்டுரை ஒன்று எழுதினார். என்னன்னா, கட்டுமரத்தில் இறந்தவர் இப்போது விமானத்தில் பறக்கிறார். அவர் வந்துங்க 6வது தான் படிச்சவர். ஆனா ஆங்கிலத்தில் தான் எழுதுவார், ஓரளவு பேசுவார், சொல்றதெல்லாம் புரியுது. 94 வயதில் இறந்தார். என்ன சொன்னா, வீரமணி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நேரம் கிடைச்சிருந்தா எவ்வளவோ வச்சு நான் உலகம் முழுவதும் சுத்தி இருப்பேன், எல்லாரும் போச்ச பார்த்தேன். அந்த பஞ்சநாதன் ஒரு உண்மையை சொன்னார். அவரை பற்றி ஒரு கட்டுரை நான் எழுதுறேன். எழுதுற போது ஒரு செய்தி சொன்னார். இந்த கட்டுமரம் வந்து இவர் சொன்னார் இல்லையா, இதுக்கு பின்னால ஒரு பெரிய வரலாறு இருக்கு. கட்டுமரம் இங்க இல்ல. கட்டுமரம் வந்து ரொம்ப பிற்காலத்தில் வந்ததுதான், சங்க காலத்துல கிடையாது. சங்க காலத்துல படகு தான் இருந்தது. இப்போ சங்க இலக்கியத்துல பக்ரின்னு ஒரு வார்த்தை வருதுங்க, அற்புதமான சொல்லுவோம். இந்த பக்ரின்னா பண்டங்களை ஏற்றி, சரக்குகளை ஏற்றி இன்னொரு நாவாயிலிருந்து இழுத்துன்னு போவாங்க. இப்போ நீங்க துறைமுகத்தில் பார்த்தா பாட்ச், இப்போ துறைமுக டெவலப்மெண்ட்லாம் ஆன பிறகு இந்த ஆங்கரேஜ் பண்ற அந்த வார்ப் இருக்கு இல்லையா, கப்பல் இருந்து சரக்கை வந்து வார்ப்புல இருப்பாங்க, சில சரக்குகளை வந்து பாட்சில இருப்பாங்க. இந்த தரையில இருக்கிற மாதிரி அந்த பாட்சி வாங்கிக்கணும். இந்த பாட்சி சங்க காலத்தில் இருந்தது. எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. இதுதான் பக்ரி, ரொம்ப பாட்சி. இந்த கட்டுமரம் இருக்கு இல்லையா, இந்த கட்டுமரத்தை பற்றி வரலாறு சொன்னது அசந்துட்டாங்க. இந்த முதல் இந்த பஞ்சநாதன் இந்த வியாபாரம் தான் செய்தார். கட்டுமர வியாபாரம் தான் செய்தார். கேரளாவில் போய் தங்கி இருந்து அந்த மரங்கள்லாம் வெட்டி எடுத்து ரயிலில் போட்டு, லாரியில் போட்டு, இங்கே பீச் கொண்டு வந்து அதை அங்கிருந்து இடமாற்றம் செய்து அதை வச்சு கொண்டு இருந்தார். அந்த மரம் எப்போது கிடைக்கிறது என்றால், வெள்ளையர்கள் வந்த பிறகுதான் அந்த மரம் வந்தது. வெள்ளையர்கள் சில மரங்களை கொண்டு வந்தார்கள். கொடைக்கானல் இருக்கிறது, ஊட்டி இருக்கிறது, இன்னும் சில குடிப்பிரதேசங்கள் இருக்கிறது. அப்படி கொண்டு வந்த மரம் தான் அந்த பெயர் கூட நான் இங்கு தேடி பார்த்து கிடைக்கவில்லை, அந்த பத்திரிகை கிடைக்கவில்லை. அந்த மரம் அவர் பஞ்சநாதன் தான் சொன்னார். அந்த மரம் வந்த போதுதான் அந்த மரத்தை எடுத்து கட்டு மரம் இங்கே இருக்கு. அப்பதான் வந்து ஆங்கில அகராதிக்கு கட்டுமரம் சொல்ல அப்புறம் போச்சு. இப்ப இந்த கட்டு மரம் வந்து எதுக்கு நாங்க மரத்தை கொண்டு வந்தாங்கன்னா, தேயிலை தோட்டங்களில் தண்ணி ஊற்றுகின்ற போது மழை பெய்து தேயிலைக்கு வந்து தண்ணி தேங்கக்கூடாது, கொஞ்ச நேரம் இருக்கணும், போயிட்டு இல்லைன்னா அந்த செடி செத்துடும். அப்ப தேயிலை வந்து சரிவில் இருக்கு இல்லையா, மலைச்செடியில தண்ணி ஒன்றும் ஓடிடும். இந்த ஓடுற தண்ணியை பிடிக்கிறதுக்காக ஒரு மரத்தை எல்லாம் நடக்கணும். அந்த மரம் தான் இந்த மரம். அந்த மரத்தை வளர்த்து அதை முற்றிய பிறகு அந்த மரத்தை வெட்டி அதை தான் கட்டுமரத்துக்கு பயன்படுத்தணும். அது வந்து உள்ளீடு வன்மை இல்லாத மரம், நல்ல மரம். மற்ற மரங்களை விட அந்த மரம் மரம். நீங்க கட்டுமரம் வந்து இப்படி தூக்கி போட்டு அடுத்து ஒண்ணுமே ஆகும். தண்ணியில ஊற ஊற நீண்ட நெடு நாட்களுக்கு பின்னால் தான் அந்த மரம் தன்னுடைய சக்தி இழக்கிறது தவிர மற்ற நேரத்தில் அந்த மரத்தை தவிர வேறு எந்த மரம் போட்டாலும் பல ஆண்டுகள் வராது. கட்டுமரம் ஏன் இல்லைன்னு சொன்னா இந்த வரலாற்று உண்மை தெரிந்தால்தான் நமக்கு தெரியும். அப்படி என்றால் தோழி தமிழில் ரொம்ப பெரிய நுணுக்கங்க. அதாவது கால்கள் எல்லாம் எத்தனை 7-8 மொழியை படிச்சுட்டு அவன் வந்து பிலாலஜியும் லிங்குஸ்டிக்கும் படிச்சுட்டு தமிழை படிச்சுட்டு அசந்துட்டான். படிச்சு சொல்றான், இந்த சொல் எல்லா சொல்லும் பொருள் உடனே எல்லாத்துக்கும் பொருள் இருக்கு. ஆனா ஆராயும். எனக்கு முத்துக்கணக்கு ஒரு அவரோடு நான் சொன்னேன், ஐயா கேளம்பாக்கம் ஒண்ணு இருந்தது, கேளம்பாக்கம் இல்லை, கோவளத்தை அண்டி இருக்கிறதுனால கோவளம் பார்க்கலாம். அது உப்புக்கு பேர் போற்ற இடம்.
உப்பு வந்து கோவளத்துல ஏற்றுமதி ஆயிருக்கு. அது கல்வெட்டு கூட இருக்கு. நாங்க 1968 அந்த கல்வெட்டை பார்ப்போம். அப்ப நான் அவர் முத்துக்கண்ணவர்கிட்ட பேசிக்கும் போது இது கோவளம் பார்க்கணும் கேவலம் பார்க்க மாதிரி இருக்கு ஐயா. என்ன அப்படியே தட்டி கொடுப்பா ரொம்ப சரியா சொன்னேன். நான் இந்த முடிவுக்கு எப்போ வந்திருக்கேன், இது கோவளம் பார்க்கணும் கேவலம் பார்க்கணும் இந்த சொல்லுல அவர் ஆராய்ச்சி. அது ஒரு தனி கதை. அதை பற்றி சில நூலா எழுதி ரொம்ப சுவையா இருக்கும். இந்த பரவாயில்லைன்னு இல்லையா, பரவாயில்னாலே அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். அரபு சொல் பரவா இல்லைன்னு அர்த்தம். நம்மால் அர்த்தம் கூட சேர்த்து நமக்கு பரவாயில்லை. இப்ப நாமளும் பரவாயில்லைன்னு அது பேசுவோம். இந்த சொற்கள்ல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. இந்த பக்ரி பற்றி சொன்னேன் இல்லையா, அப்போ தோணி சொன்ன ஒரு மரத்தை தோண்டி தோண்டி செய்வதுதான் தோணி. குழி குழியை உண்டாக்கி தோண்டி செய்வதுதான் தோணி. நீங்க எல்லா சொல்ல எடுத்துங்க, எல்லாத்துக்குமே பொருள் சொல்ல விளக்கம் கொஞ்சம் ஆராயம். நம்மால பட்டாளம் நான் சூழப்பட்டான், என்னடா சூழப்பட்டாலாம் பட்டாளம் 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 எனக்கே ரொம்ப பட்டாளம் என்னன்னா ஒரு காலத்துல மிலிட்ரி போர்ஸை கொண்டு நாங்க வச்சிருக்கோம். மிலிட்ரி போர்ஸ் கொண்டு ஏன் பட்டான்னா படுகளம் இணைத்துறை பட்டகளம் படுகளம் படப்போகம் படுகளம் படுகளத்துல வேலை அவன் வேலை செஞ்சவன். படுகளத்துல இருந்து வேலை இந்த படுகளம் தான் பட்டாளம். அந்த பட்டாளம் தான் அப்ப ராணுவம் வந்து தங்குறதுக்கு அதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. அது பட்டாளம். அது எங்க சூழல் பக்கத்துல இருந்து சூழப்பட்டாளம். நாம் ஆராயம். உலக தமிழ் மாநாடு கோயம்புத்தூர் நடந்தது. அப்போ ஒரு மலையாளி மலையாளத்தில் இருக்கிற ஊரை பற்றி ஒரு ஆராய்ச்சி கட்டுப்பட்டார். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 9 கருத்தரங்கு. நான் எல்லாத்தையும் லிஸ்ட்ல பார்த்தது நம்முடைய இதுக்கு எது சிறந்தது, நமக்கு படிச்சது சொல்ற இடத்துக்கு போக தேவையில்லை, நமக்கு தெரிஞ்சு சொல்ல தேவையில்லை, தெரியாத பற்றி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்தபோது அப்போ ஒரு மலையாள பேராசிரியர் மலையாள தமிழ் ஊர் அவ்வளோ பெரிய ஆச்சரியம். எல்லா பயிரும் தமிழ் பயிர் 100% பேர். ஏன் 12ஆம் நூற்றாண்டு தானே மலையாளம் வந்தது, தமிழ் தானே. தென்னை இருக்கிற பெரிய இடம் தலைச்சோறு, தென்னைச்சோறு நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, எல்லாம் பெரிய சுவைகளாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு சுவை நீங்க முன்பு சாப்பிடுற மாதிரி மரம், தென்னை மரம் உளுந்தால் உள்ள ஒரு அடி தண்டு இருக்கும். அதுல தென்னைச்சோறு இருக்கும், அவ்வளோ சுவையா இருக்கும். அதுல ஓலையா இருக்கும். அந்த ஓலை ஒரு டேஸ்ட், அது உள்ள ஒரு சின்ன மென்மையான தண்டு இருக்கும். பாயில போட்டு அப்படியே பசங்க இந்த மைசூர் பார்க்க போற மாதிரி போகும். ஆனா இந்த சுவை கிடைக்காது. அதுதான் தென்னஞ்சோறு. அவன் மலையாளின்னா நம்ம சொல்றான் தலைச்சோறு. தென்னன் தலையில் இருப்பதினால் தலைச்சோறு. இது பல சொற்கள் இருக்கு. இந்த சொற்களை பற்றி ஆராய்ச்சி சொல்றாரு. பரதவர் என்ற சொல் மட்டும் சங்க இலக்கியத்தில் பல இடங்களில் பல்கி வருகிறது. நுழையர் என்ற சொல் அகநானூற்றில் மட்டும் ஒரு இடத்தில். இதெல்லாம் கண்டுபிடிக்க எவ்வளவு பெரிய கஷ்டங்க. நீங்க நுழையரை வச்சுக்கினேன் 18 இலக்கியத்தை பார்க்கணும், 10 பாட்டு பார்க்கணும். திருமூலாடி பாட்டு, திருமணாண்டு பாட்டு, மலை விடுவடம் புரிஞ்சு பாட்டு தெரிஞ்சு பட்டின பாரு, இந்த 10 பார்க்கணும், பார்க்கணும். இன்னும் சாதாரணமா இந்த பரதர் எங்க வந்து பார்க்க முடியுமாங்க? இப்ப மாதிரி கம்ப்யூட்டர் போட்டு அடிச்சிட முடியுமா? இது இல்லாத காலம். அந்த காலத்துல இவர் முயற்சி பண்ணி இந்த நெய்தல் நல மக்கள்லாம் இங்க வந்து கூடி இருந்து இதை கேட்டு பாவம் செஞ்ச ஊருங்க. அவங்க போவோம் என்ன இந்த விழிப்பே கிடையாது. ஜீவரத்தனம் முத்துக்கண்ணாக்கர் எவ்வளோ தெரிந்து பண்ணிக்கிறாங்க. இந்த உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையே கிடையாது. என்ன காரணம்? எவ்வளவு உழைச்சிருக்காங்க மனுஷன். பெரிய மாஸ்டர் பீஸ். நான் அடிச்சு சொல்லுவேன், எல்லா டாக்டரேட் நான் திரும்பி வந்த டாக்டரேட் நான் எழுதி டாக்டர் பக்கம் வாங்கி கொடுத்துருக்கேன். பல பேருக்கு மிக தலை சிறந்த ஆய்வியல் அறிஞர்களுடைய டாக்டரேட்டை விவாதம் பண்றதுல அரசு எங்கிட்ட பலர் அனுப்பிச்சிருக்காரு. நான் விவாதிக்கலாம். அப்படி நிறைய பொற்கொள் அனுப்பிச்சிருக்கேன். நான் சொல்றேன், எனக்கு இந்த உறவு நட்பதெல்லாம் கிடையாது. உண்மைதான். மார்க்ஸ் தான் சொல்லுவாங்க, நான் பிளாட்டோவை மதிக்கிறேன், அதை காட்டிலும்
உண்மையை மதிக்கிறேன். I will bear to truth, but next to truth, உண்மைக்கு பின்னால்தான் இந்த மாதிரி பார்க்கிற போது முத்துக்கண்ணப்பனுடைய இந்த உழைப்பு வந்து ரொம்ப அருமையான சொல்றாரு. பாரத சங்க இலக்கியத்தில் ஓரிடத்தில் அகநாள் மட்டும் வருது. திமிழர் வந்து மதுரை காஞ்சியில் மட்டும் வருகிறது. திமிழோன் என்ற வார்த்தை அகநானூற்று மட்டும் சொல்லுதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க பிற இலக்கிய நுழை செய்த அது இது தோல் எதுவுமே கிடையாது. இது ஒரு பெயர் கிடையாது. இன்னொன்னு, இக்காலத்தில் இந்த வள்ளம், வத்தை, சோம்பு, இந்த கடலுக்கு பக்கத்துல பார்த்தா இப்ப நான் சொன்னேன் இல்லையா பக்ரி, பாஜ், ஆங்கிலத்தில் பாஜ் சொல்றாங்க. இப்ப கடல் பக்கத்துல சம்மான் மக்கள் மொழி. இந்த பொருளை ஏற்றி இன்னொரு இடத்துக்கு கொண்டு இருக்காங்க. அதை வீட்டுக்கு நம்ம தானா இயங்காது. ஏதாவது ஒரு முன்னும் பின்னே ஒரு பொருள் இருக்கு. அதை வந்து சம்மான இருக்கிறத முத்துக்கண்ணப்ப தான் சொல்றேன். இப்படிலாம் சொல்வதற்கு இந்த சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்து இருக்க வேண்டும். பிறந்து வளர்ந்திருந்தால் மட்டும் போதாது, அது சார்பான இலக்கியங்களை அதிகமாக படித்திருக்க வேண்டும். அது சார்பான இலக்கியத்தை படித்திருந்தால் மட்டும் போதாது, நுட்பமான பார்வை வேண்டும். இந்த நுட்பமான பார்வை கொண்டவர் தான் முத்துக்கண்ணப்பர். இன்னும் ஒரு பெரிய விஷயம் சொல்றாரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பெருமீன் ஒண்ணு வருது இல்லையா, தமிழ் பேரறிஞர் பெருமீன்னா திமிங்கலன்னு எழுதிட்டாங்க. இவ்வளவு பெரிய ஜெயந்த்லாம் இருந்த இடம் வையாபுரி பிள்ளை, நீலகண்ட சாஸ்திரி, பாதுரை, அவனுக்கு தெரியாது. பாவம், இந்த துறைக்கு அவனுக்கு தெரியாத. அவன் வந்து பேச்சு வழக்கு இருந்ததுனால பெருமீன் என்பது திமிங்கலம். முத்துக்கண்ணப்பர் தான் முதல் அதுக்கு கிடையாது. பெருமீன் என்பது சுறா, திமிங்கலம் கிடையாது. திமிங்கலத்தை வங்காள பகுதியில் இருப்பவர்கள் யாரும் பார்த்ததாக எனக்கு தெரியவில்லை. அவர் வந்து இங்கிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பயணம் பண்ணார். அவருக்கு எண்ணூர்ல இருந்து கடற்கரை கிராமங்கள், அதனுடைய இயற்கை வளங்கள், அதனுடைய சமுதாய அமைப்புகள், அது இது எல்லாமே தெரியும். கால்நடையால பல இடங்களுக்கு போயிருக்கார். அப்ப போயிருந்த அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சொல்ல கிடையாது. என்ன காரணம்? ஒரு காரணம் சொல்றாரு, இது அரபிக்கடல்ல பார்த்துதான் சில குறிப்புகள் வருது. இது ஆனா இன்றைய ஆராய்ச்சி அவர் சொல்றது அந்த காலம் வரைக்கும் அது சரி. ஆனா இப்ப அது சொல்ல முடியாது. திமிங்கலம் எல்லா இடத்துலயும் சொல்லுது. நம்ம வசதிக்கு தான் நாம வங்காள கூட எல்லாம் ஒரே கடல் தான். அட்லாண்டிக், ஆர்டிக் நில இந்த கடற்பரப்பு எல்லாம் ஒன்றோடு ஒன்று இருக்கு. எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல ஒரு பேரை வச்சுக்கணும், தவிர ஒன்றும் இல்லை. நீங்க முதலை வந்து கடல் நீர்ல வராதுன்றாங்க. இனி கடல் நீர்ல வந்து ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். டார்வின் சொன்ன மாதிரி தன் வாழ்க்கை இருப்புக்காக பல போராட்டங்களுக்கு இடையில் முதலை இப்போது சில இடங்களில் கடல் நீர் வாழ்கின்றன. நான் சேனல்ல பார்த்தேன், சில சேனல்ல பார்த்துருக்கிறேன். இப்போ முத்துக்கண்ணப்பர் இந்த நூல் ஒன்று சொல்றாரு, எங்கேயும் ஒரு இடத்துல சுறா வந்து நன்னீர்ல வந்து நன்னீர்ல சுறா இருக்குன்னு ஒருத்தர் எழுதிட்டார் இந்த நூல்ல. இதெல்லாம் என்ன அவர் எடுத்த தலைக்கு எவ்வளவு விஷயங்கள் விளக்கின்னு போறாரு. அங்க சொல்ல அடிச்சு தூக்கி போதாத, இதுமே சொல்லாத. என்ன சொன்னாங்க? சுறா வந்து நன்னீர்ல எப்படி வந்து நன்னீர்ல வரவே வராது. வந்ததுக்கு என்ன பதில்? கடல் நீர் வந்து கழிவு உங்களுக்கு ஏறும் இரவு நேரங்கள்ல. ஹை டைம், லோ டைம் ஒன்று, அலை மேலறை கீழறை. மேலறை வர்ற போது இந்த வெக்கிங்காலம் தனி காலத்தை நாங்கள் போயிடும். இது கீழே இப்போ 800 பழவேற்காடு இதெல்லாம் பெரிய பெரிய ஏரிகள் கழிவுகளுக்கு காரணம். இந்த ஹைடைட் வர்ற போது தண்ணி, இந்த ஹைடைட் வர்ற போது இந்த மீன்களை தான் இங்க வந்துடும். இந்த மீன்களுக்கு வந்து இந்த கழிமுகம் தான் அரசாங்கம் பிள்ளைப்பேர் மருத்துவம். இந்த கழிமுகம் தான் பெரிய பிள்ளைப்பேர் மருத்துவம் மாதிரி. இந்த மீன் உற்பத்தி ஆகுறதுக்கு கழிமுகங்கள் இருந்தால் எண்ணற்ற மீன்கள், மீன் வளம் பெருகும்.
பல மீன்கள் உற்பத்தி ஆகுது இன்னைக்கு ஓஷன் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த சுறா மேலலை வந்தபோது சுறா கடல் வந்து போச்சு. வர்றபோது சில நேரங்கள் அப்படி இப்படி சுடுங்கில நல்ல தண்ணியில வந்துடும். வந்துட்டா சில நாள் அது போயிடனா அது திரும்பிடும். நன்னீர்ல சுறா வாழ முடியாது. இதை அவர் தான் சொல்ல முடியும். வெறும் மூளை பட்சிக்கெல்லாம் சொல்ல முடியாது. அந்த தொழில பக்குவம் பட்டுக்கணும். அவருக்கு முன்னோர்கள் இருந்து அது விவாதிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். என்ன கற்றல்னா என்ன? ஒரு இடத்துல சொல்லுவாரு, கவிஞர் சொல்லுவாரு, கசடர கற்றல் என்பது கற்று முற்றிய வல்லாரிடத்து விபரீத ஐயங்கள் நீங்க பலகாலம் பயின்று பயிரல். விபரீத ஐயங்கள் நீங்க சாதாரண கற்றல் கற்று முற்றிய வல்லார். அந்த கற்று முற்றிய வல்லாருக்கு பலகாலம் பலரும் பழகி அதை சந்தேகங்கள் கேள்வி, அதுதான் முழுமையான கருத்து. அப்படி கற்றவர் முதுகன். இந்த அனுபவம் இருந்ததுனால சுறா நன்னீர்ல வாழாது. அந்த சுறா வந்த பிறகு மீண்டும் கடலுக்கு. நீங்க மாணவதான் இருக்கீங்க. இப்போ அண்மையில ஒரு பெரிய நியூ இது இருந்தால் கண்டுபிடிப்பீங்கன்னா, சுறாவை இருந்தால் புற்றுநோயே வராது. புற்று டெட் அகைன்ஸ்ட் சுறா புற்று இருக்குங்களா, அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் எதுவுமே கிடையாது. இவர் ஒன்று எழுதியிருக்கார். இந்த நூலை நான் படிச்சதுல ஒரு குறிப்பு அப்புறம் சொல்றேன். சுறாவுடைய இந்துல ஒரு பெரிய ஆர்டிகல் வந்து, அந்த ஆர்டிகல் சொல்றான், இந்த கேன்சர் கிருமியை எடுத்து எல்லா உயிரினத்திலையும் பண்ணாங்க. பண்ணி சில நொடிகளில் சில நிமிடங்களில் எல்லாம் மயங்கி விட்டன, இறந்து விட்டன. ஆனால் சுறாவில் மட்டும் சுறாவுக்கு புலி, சிங்கம், கண்டம் சொந்தம் எதுக்கு போட்டாலும் அதெல்லாம் அவுட். சுறா கட்டி தாய்ப்பால் சுரப்புக்கு சுறா சாப்பிடணும், அதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சளி பிடிக்க கூடாது. எங்க இடத்துலாம் சொல்லுவாங்க காரப்பொடி வச்சு சாப்பிடணும். அதெல்லாம் ரொம்ப உண்மை, விஞ்ஞான உண்மை. ஆனா இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுன்னா, சுறா சாப்பிட்டா கேன்சர். இப்ப சாலமன், விக்டர் சாலமன் ஒரு பெரிய இவர் இருந்தாரு, கார்டியாலஜிஸ்ட், ஜிஹெச் இருந்தார், இறந்துட்டார். கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருந்தார் விக்டர் சாலமன். அவர் சொன்னாரு, நெத்திலி சாப்பிட்டா உடல் இருக்கிற கொழுப்புலாம் குறைஞ்சிடும், ஹார்ட் அட்டாக். இதெல்லாம் நீங்க இந்த செய்தி எங்கே கேட்க முடியும்? கேட்க முடியாது. சார்பான சில செய்திகளை சொல்றாங்க. நெத்திலி அவ்வளவு சிறந்த உணவு. நெத்திலி இந்த சுறா பற்றி சொல்றது இந்த குறிப்பிட்டாங்க. இன்னொன்னு, இந்த சுறாவுடைய வலிமை இருக்கு பாருங்க, முதலைக்கும் சுறாவுக்கும் வலிமை எதுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு டிஸ்கஷன் ஆகுது. அது சொல்றான், சுறாவான் வெல்லும், தன்னை காட்டிலும் உடல் எடை அதிகமான முதலை காட்டிலும் சுறா முதலையை வென்றுவிடும். என்ன காரணம் என்றால், அதனுடைய கூரான பற்கள் இருப்பது ஒரு காரணம். இதற்கும் வாய், நீண்ட வாய் முதலைக்கு, அதுக்கும் பெரிய பலமான ஸ்பீட் மோஷன், வேகமான இயக்கம் இருக்கிறதா, இந்த இயக்கத்தின் ஒரு கடிக்கு ஒரு 4 சுத்துனா முதல்ல ஒன்றும் பண்ண முடியாது. சேனல் ஒரு முறை காமிச்சான், நான் படித்ததுனால அதை பார்த்தாரு. இந்த குறிப்பை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால சுறாவை பற்றி ஒரு குறிப்பை அவர் தர. நிறைய செய்திகள். இப்போ இன்னொன்னு சொல்லுவாங்க, இதுவரைக்கும் தமிழறிஞர் எல்லாம் வருணன் மேய பெருமணன் உலகு நெய்த நிலத்தை பற்றி படிச்சுக்கிறீங்களா? துர்காபின் சூத்திரம் சொல்றதில்லை, தப்பு. இவர் எழுதிக்காருங்க, தமிழறிஞர் எழுதிக்காருங்க, நான் 100க்கு 200 மடங்கு ஆமோதிக்கிறேன். அவர் சொல்றாரு, வர்ணனால திருநா. இது துர்காபித்த பல இடைச்சல்கள் பின்னால் வந்து இது நம்ம ஜீசு மதுரையில் இருக்கிற பேராசிரியர், மிக சிறந்த பேராசிரியர் நடராசன், ஜீசு நடராசன் மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்.
பரமசிவம், ஈசு நடராசன் இவர்களுடைய எழுத்துக்களை படிக்காத இருக்கக்கூடாது. இவர்களை பற்றி பண்பாட்டு ஆராய்ச்சி அதுதான் உண்மையான ஆராய்ச்சி. ஈசு நடராசன் எழுதிய இதெல்லாம் இடைச்செயல்கள் இடையில வந்தது. அப்ப ஏன் மருந்த என்ன? அப்ப இவர் சொல்றாரு, இப்ப காளியம்மன், முத்தாலம்மன் ஊர் தெய்வங்கள். இந்த ஊர் தெய்வங்கள் தான் பண்டைய காலத்தில் தமிழர்களுடைய வழிபாடாக இருந்தது. இதை பரமசிவனுடைய இருந்து சான்று காட்டுகிறார். இது பிற்காலத்துல வர்ணன் நேய பெருங்கணவன் கிடையாது. இந்த சுறாக்கோட நட்டி சாமி கும்பிட்டாங்க குறிப்பு இருக்கு. அதையும் முத்துக்கண்ணப்ப சொல்றாரு, 1, 2, 3 இடங்களில் இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் அந்தந்த ஊர் தெய்வங்களை வழிபட்ட தெய்வம் தான் உண்டு. சிறப்பான குறிப்பு சொல்றாரு, கடல் அணங்கு நெய்தல் நீள மக்கள் வணங்கியது கடல் அணங்கு. நீங்க கேரளாவில் போனா கடலம்மா, அவங்களுக்கு வேறு கடவுள் கிடையாது. கடலம்மா பால் தாமஸ் ஒரு பெரிய அறிஞர், அங்க இருந்து அமெரிக்காவில் இருக்கிறாரு. என்னது இந்த பல்கலைக்கழகம். அவர் ஒரு பால் தாமஸ் கேரள கடற்கரை மீனவர். அவர் தன்னுடைய வாழ்நாளை பற்றி எழுதியிருக்கார். அவர் மறுபடி கிழங்கே சாப்பிட்டு படிச்ச சாப்பாடே சாப்பிட்டு அவங்க அப்பா ஒரு குட்டிகாரன், படிப்பில்லாதவங்க கேரளாவில். அவங்க அம்மா அடி வாங்கியே இறந்தாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் வறுமையில் இருந்து உப்பங்காத்தி வெறும் தண்ணியையும் கருவாட்டையும் கஞ்சியையும் என்னைக்கோ ஒரு நாள் கஞ்சியையும் குடிச்சு நான் வளர்ந்தேன். கிறிஸ்து பாதிரிமார் என்னை வளர்த்து கல்வி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து அவர் வந்து நமீபியாவுக்கு போனாரு. நமீபியா போட்டு அமெரிக்காவில் ஒரு முக்கிய பல்கலைக்கழகம் அதில் இருக்கார். ஒரு நூலுக்கு அவர் எனக்கு யாருக்கிட்ட சொல்லி என்கிட்ட அணிந்து வைப்பார். அந்த நூலுக்கு நான் ஒரு அணிந்து வைப்பேன். அந்த நூலில் அவர் சொல்றார், கடவுள் தெய்வம் தான். இப்போ முத்துக்கண்ணப்ப அந்த செய்தி அவர் தெரியல. இப்போ வந்து சோசியல் மீடியாலாம் ரொம்ப வளர்ந்து போச்சு. இப்போ இது கடலம்மா நீங்க சென்னியின் படம் பார்த்துருக்கீங்க இல்லை, அதில் கூட அந்த கடல் அன்னை தான். இங்கு கூட தூத்துக்குடியில் கன்னியாகுமரி கடல் கன்னி கடலம்மா என்ற வழிபாடு தான். இந்த வழிபாட்டை எல்லாம் சொல்லி இருக்கிறார். சொன்ன கொஞ்ச நேரம் ஆயிடுது. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லணும் பாருங்க. இந்த அரையர் என்னன்னா, அரையர் என்பது ஒரு கன்னியாகுமரி பக்கத்துல ஒரு மீனவர்கள் இருக்காங்க. அவர்கள் மீனவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர்கள் மீனவர்கள் தான் என்பதை உறுதி செய்யறது தான் குறிப்பிட்டு சொல்றாரு. இன்னைக்கும் விழிஞம் என்ற ஒரு ஊரில் இருக்கிறாங்க. இப்ப துறைமுகம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். விழிஞம் ஊர்ல இருக்கிறாங்க. கேரளாவில் இன்னும் இளைஞர் வாங்க. இன்னொன்னு, உள்நாட்டு மீனவர்கள் தான் பாணர்கள் சொல்லிக்கிறது. இது ஒரு புது ஆராய்ச்சி, புது கண்டுபிடிப்பு. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, இது ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்க. பாணர்கள் வந்து உள்நாட்டு மீனவர்கள். அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் கடல் வாணிகம் செய்தவர்கள் வெறும் பணியாளர்கள், கடலோடிகள் மட்டுமல்ல, கடல் வாணிகம் செய்ததினால்தான் அவர்களுக்கு செட்டி என்ற பட்டம் கிடைத்தது. எனவே சிலப்பதிகாரத்திலும் சங்க நூல்களிலும் மிக பெரும் கடல் வணிகம் செய்தவர்கள் மீனவர்கள் என்பதை திட்டவட்டமாக அகைச்சான்றுகளோடு காண்பித்திருக்கிறார். இன்னொன்று, மணிமேகலை சாதுவன் படித்திருக்கிறார். சாதுவன் இங்கிருந்து சூதாட்டத்திலையும் பல்வேறு கேளிக்கையில் பொருளை இழந்து பொருள் சம்பாதிப்பாக மனைவி விட்டு போறான். போற உடனே கடல் கடந்து கடல் புயல் அடித்து கரை ஒதுங்கி விட்டான். கதை ஒதுங்கி விட்டு நாகநாடு. இப்ப அது கதை உண்மையோ போயோ அப்படி ஒண்ணு நடந்திருந்தால் நடந்திருக்கும். அந்த நாடு நாகநாடு. இப்ப இருக்கிற ஒரிசா. அம்பேத்கர் தமிழர்கள் பல நாக வம்சத்தினர் சொல்லியிருக்கார். அவருக்கு முன்னால கனகசபை தமிழ் 1800 years ago ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த நூல் அவர் தான் முதல் எழுதினார். அது அம்பேத்கர் படிச்சுப்பதா என்னன்னு தெரியல, அம்பேத்கர் ஆய்வுன்னு சொல்லியிருக்கலாம். அவர்கள் நாகர்கள் தான் தமிழர்கள் இந்த கருத்தை அவர் சொல்றாரு.
இந்த சாது நாங்க போய் தமிழ் பேசணும் போது நம்ம மொழியில பேசணும் சொல்லி அவங்க அரவணைச்சுனாங்க. இந்த குறிப்பை முத்துக்கண்ணப்பர் இந்த நூலில் காட்டியிருக்கிறார். ஒரு பெரிய சான்று செய்வதற்கு இது நான் அங்கங்க அப்படியே ஒரு பாரிஷன் வேகத்தில் சில முக்கிய செய்திகள் சொன்னேன். கதை போன்று அது நெய்தல் இலக்கிய சிறப்புன்னு ஒன்று எழுதியிருக்காங்க. இந்த மாணவர்கள் தான் படிக்கணும். நீங்க உலோச்சனா நெய்தல் இலக்கிய புலவர் சொல்லுங்க. ஒரு திருக்குறள் லோச்சனா அட்டு நபந்துனா கலித்தொகையில அம்முவன். இந்த புலவருடைய பாடல்கள் தலை சிறந்த பாடல். இந்த உலோச்சனா அவர் ஒரு மீனவர் தான் இருக்கணும்னு சொல்லி இன்னொரு நாராயணசாமி ஐயர் எழுதியிருக்காரு. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இவர் எழுதியிருக்காரு. அது உண்மைதான். இதுல ஒன்றும் இதுவும் இல்லை. மிக சிறந்த பாடல்களை அவர் எழுதியிருக்காரு. அது நான் அவரோட உரையாடுறது கேட்டேன். ரொம்ப ஐயா, நீங்க இந்த நெய்தல் திணைக்காக நெய்தல் திணை மட்டும் படிச்சிருக்க மாட்டீங்க, சங்க இலக்கியம் முழுமையும் படிச்சீங்க. உங்களுக்கு எந்த திணை மிக சிறப்பா? அப்ப அவர் சொன்ன உண்மை, எல்லாவற்றை காட்டிலும் பாலை திணை தான் டாப். அதான் ஒரு அறிஞனுடைய உண்மையான விமர்சனம். தான் சார்ந்த நிலத்தை சொல்வதில்லை, பாலை திணை பாடுவதெல்லாம் நெற்கூறுதான் மாதிரி சிறந்த பாடல். அதற்கு அடுத்துதான் நெய்தல். இதுதான் உண்மை. இன்னொன்று கடைசியில் உரையை முடிக்கிறேன். ஒரு அறிஞர் சொன்னான், the teacher affects eternity. ஒரு சிறந்த ஆசிரியர் அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை பெறுகிறார். He can never tell where this is income stops. தன்னுடைய செல்வாக்கு எங்கு நிறுத்தப்படுகிறது என்று அவனால் சொல்ல முடியாது. வளர்ந்து கொண்டே, அப்படி வளர்ந்து கொண்டு போகின்ற ஒரு சிந்தனையாளர் தான் இருக்காங்க. இந்த நூலில் இருக்கின்ற ஆராய்ச்சி ஒரு ஆங்கிலேயன் சொன்னார், the art of teaching is the art of assisting discovery. கற்பிக்கின்ற கலை இருக்கிறது அல்லவா, அந்த கற்பிக்கின்ற கலை புதிய பொருளை கண்டுபிடிப்பதற்கு துணை செய்கிறது. யாருக்கு? கற்பிக்கும் கலையில் சிறந்தவர்கள். முத்துக்கண்ணப்பர் மாணவ மாணவி இளைஞருக்கு மட்டுமல்ல, முதியோருக்கும் கற்பிக்கின்ற ஒரு கலை அறிஞர். அவர் ஒரு ரியல் டீச்சர். அவர் புகழ் வாழ்க, அவர் அறிவு ஓடுக. முத்துக்கண்ணப்பர் வாழ்வும் பணியும் என்ற பொருளில் சிறப்பாக மேடையில் இருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் அவையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன விஷயத்தை சொல்றதுக்கு தான் மெயினாக வந்தேன். இப்போ இவ்வளோ கேட்டதில் இந்த புத்தகத்தை பற்றி ஆர்வம் கட்டாயமாக எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஸோ போன தடவை வரும்போதும் இந்த புக்கை ரீபப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு 3 காப்பி லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ இன்னொரு 5 காப்பி கொண்டு வந்திருக்கேன். ஸோ கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்படுறவங்க துறையில் அணுகி அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, முத்துக்கண்ணப்பர் பயன்படுத்திய அவர் படித்த புத்தகம் கிட்டத்தட்ட 100கணக்கான புத்தகங்கள் இருக்கும். அது மொத்தத்தையும் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் லைப்ரரிக்கு தான் டொனேட் பண்ணி அதாவது அவர் படித்து நோட்ஸ் எடுத்து அண்டர்லைன் பண்ணி வச்ச புக்குங்க இங்கே தான் இருக்கு, எங்ககிட்ட இல்லை. அது புரிஞ்சுக்கோங்க. அவர் படித்து ஆராய்ச்சி பண்ணிருக்க சங்க இலக்கியத்தில் நேர்தல்னா அவர் அவ்வளோ சங்க இலக்கிய நூல்களையும் எடுத்து பார்த்து படித்து எடுத்து குறிப்பெடுத்த புத்தகங்கள் வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் உங்களாட்ட தான் இருக்குது. அதையும் தயார்படுத்தி பயன்படுத்திக்கணும்னு கேட்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், சமுதாயத்துக்கு அவர் ஆற்றிய தொண்டு அப்படின்றத பற்றி, அதாவது நான் ரொம்ப ஃபார்மலாக பேசலை, ஜஸ்ட் 2 நிமிஷம் சொல்லிட்டு போயிடலான்னு தான் வந்தேன். இந்த அதாவது என்ன சொல்றது, இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு பேச்சாளர், எங்களுக்கெல்லாம்
அண்ணன்னு தான் பேச்சு பழக்கம். வீரமணி அண்ணன் வந்து பேசுறதுல பெரிய சிறப்பு. அப்ப வந்து இந்த மேலவையில் உறுப்பினராக இருந்த அந்த 6 ஆண்டுகள், அந்த 6 ஆண்டுகள்ல அவர் அந்த மேலவையில கேட்ட கேள்விகள், விவாதங்கள், அது அத்தனையும் தொகுத்து ஒரு மலரா வெளியிட்டிருக்காரு. அப்பாவே வெளியிட்டிருக்காரு. எப்ப 64. நான் ஓய்வு பெற்ற பிறகு வந்துட்டு சில வேலைகள் எடுத்து செய்யறது, அதே மாதிரி நான் செய்யறது இல்லை நாங்க வீட்டுல செய்யறது எல்லாமே நாங்க என்ன நினைக்கிறது அப்படின்னா, என்ன விஷயம் நடக்கணும், யாரால நடக்கணும்ன்றது அவங்க விருப்பப்படுறது, பெற்றவங்க விருப்பப்படுறபடி நடந்துன்னு இருக்கு அப்படிங்கிற வகையில தான் நடந்துன்னு இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நான் டெக்னிக்கல் சைட்ல இருந்தேன், டெப்டி டைரக்டர் சிஸ்டம்ஸ் கணினி துறையில. ஓகே, இபிஎஃப்ஓன்னு இருக்கு, வருங்கால வைப்பு நிதி ஆணையம்னு சொல்லி, அதோடைய தொழில்நுட்ப இணையத்துனர். இந்த வகையில நான் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி இருக்கிறதுனா பொழுது கிடக்க செஞ்சுட்டு இருக்க வேலை. முதுகணப்பர்னு போட்டு தேடிக்கிட்டே இருக்கும். ஏதாவது அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்கேன்டு பிடிஎஃப் டாக்குமெண்ட், முத்துக்கண்ணப்பர், வித்வான் முத்துக்கண்ணப்பர் மேலவையில் மீனவர் காட்டிய தொண்டு அப்படின்னு ஒரு மலர் வெளியிட்டு, அந்த மலரை நான் பார்த்தது கிடையாது, எங்க வீட்லயும் பார்த்தது கிடையாது. அது வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. அதோடைய நம்பரை எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தா உவே சாமிநாதையர் நூலகத்துல அந்த காப்பி இருக்கு. உவே சாமிநாதையர் நூலகத்து காப்பியை டிஜிட்டைஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, லைப்ரரிஸ்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் டிஜிட்டைஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அப்படி பண்ணும்போது இந்த புக்கு டிஜிட்டைஸ் ஆகி, இல்ல பரவாயில்ல, நான் மொபைல் வச்சிருக்கிறதுனால சவுண்ட் போடுதான்னு தெரியல. அது அந்த மலரை வந்து டிஜிட்டைஸ் பண்ணி இருந்திருக்கு. ஸோ அதை எடுத்து பார்த்து அந்த டிஜிட்டைஸ் பண்ண ஜூம் பண்ணி பார்த்து அதோட ஆக்சிடென்ட் கோடு நம்பரை பார்த்து போய் உவேசார் நூலகத்தில் போய் அந்த நூலை எடுத்து அதை திருப்பி புத்தகமா வெளியிட்டு, ஓகே, அந்த புத்தகத்துடைய காப்பியையும் 2 காப்பி இங்க கொடுக்குறேன். இதுல என்ன இருக்குன்றத பேசுறதுக்கு நேரம் இருக்காது நமக்கு. நீங்க இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பேசுற கச்சத்தீவு பிரச்சனையை பத்தி கச்சத்தீவு எழுதி கொடுக்கப்பட்ட காலத்துக்கு முன்னாடியே கேட்டிருக்காரு. இந்நாள்ல கச்சத்தீவு எழுதி கொடுக்கப்பட்டு போயிடுச்சு நம்ம கைவிட்டு. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்திய மீனவர்களுக்கு கச்சத்தீவு தேவையானது, அதோடைய நிலைமை என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்றாங்க. அது போல பல சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று சான்று அவருடைய இந்த புத்தகத்தோட இது சிறப்பு மலர் தமிழக சட்டமன்றத்தில் முத்துக்கண்ணப்பர் மீனவருக்கு ஆற்றிய தொண்டு 1958 இருந்து 64 வரைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த புத்தகத்தையும் சங்க இலக்கியத்தில் நிலவுன்ற இந்த ஆய்வு புத்தகத்துடைய 5 பிரதிகளையும் உங்களுடைய இதுக்காக கொடுக்குறேன். இன்னொரு சின்ன கிளாரிபிகேஷன். ஐயா சொல்லும்போது, இப்போ என் பேர் விவேகானந்தன். இந்த நிகழ்ச்சி அப்பா தொடங்கின இந்த பேச்சை வந்து அப்பா காலத்துக்கு பிறகு முன்னெடுத்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தது என்னுடைய மூத்த அண்ணன் திருவேங்கடமணின்னு பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தவர். திருவேங்கடமணியோடைய மனைவி அண்ணியும் பையனும் வந்திருக்காங்க, நரேந்திரன். திருவேங்கடமணியோட பையன் பேர் நரேந்திரன். காலையில் உங்களோட பேசினவர் அவர் தான் சார். அவர் தான் உங்களை அங்கிளா கூப்பிட்டுருக்காரு. நான் உங்களை ஐயானே கூப்பிடுறேன். உங்களை அங்கிள்னு அழைக்க விருப்பப்பட்டதான் நீங்க சொன்னவர் அவர் தான். நரேந்திரன் தான் பின்னாடி விவேகானந்தனார். நரேந்திரன் தான் பின்னாடி விவேகானந்தனார். ஸோ அப்பா எனக்கு விவேகானந்தன் பேர் வச்சுட்டதுனால அண்ணன் பின்னாள் அவருக்கு நரேந்திரன் பேர் வச்சார். ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை நடத்துறீங்க, மிக நன்றி சார். எனக்கு அந்த புத்தகத்தை கொடுத்த 2 விஷயம் சொல்றதுக்கு வந்தேன். ஒன்று, புத்தகங்கள் இன்னும் இருக்கு, வேண்டியவங்க எடுத்து படிக்கணும் அப்படின்றதும். இன்னொன்று, நம்ம லைப்ரரியில அப்பாவுடைய புக்ஸ், அதுவும் திருவேங்கடமணி அண்ணன் தான் அந்த புத்தகங்கள்லாம் இங்க கொண்டாந்து
அடுக்கி அது பயனுக்கு கொடுக்கறதுக்கு இது பண்ணது, அதுவும் அவங்க எல்லாம் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். குடும்பத்தோட சார்பில் ஆக்சுவலா அவைக்கோதை பேச வேண்டியது. வா வா வா, மிக நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வீரமணி ஐயா வந்து மிகச்சிறப்பாக பேசினார்கள். எங்களுக்கே சரியா தெரியாத சில தகவல்கள்லாம் அவங்க சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் வந்து 2 விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஒன்று வந்து கோவலனோட தகப்பன் பேரு எல்லாருக்கும் தெரியும், மாச்சோட்டான்னு சொல்லிட்டு. தாய் பேரு என்ன அப்படின்றது, அப்பா வந்து இந்த கடலோரம் போய் அந்த கடல் மீனவர்கள் பாடும் பாடல்களை தொகுத்து எடுக்கும் போது தாய் பேரு வண்ணமான, தகப்பன் பேரு மாச்சோட்டான் செட்டி பெற்ற மணிமகன் தான் கோவலனா அப்படின்னு ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி போறாரு. அப்போ வந்து ஒரு கையில ஒரு டேப் ரெக்கார்ட் எடுத்துட்டு போவாரு எங்க போனாலும். அந்த பாடல்களை வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வருவாரு. அப்படி ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அது ஒரு கண்டுபிடிப்பு. கோவலனோட தாய் பெயர் வந்து எதிரையுமே குறிப்பிடப்படல. தாய் பெயர் வண்ணமாலைன்றத அவர் உலகத்துக்கு தெரியப்படுத்துறார். அது ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம ஒரு கோழிப்பாட்டு ஒண்ணு எல்லா இடங்கள்லயும், பல பள்ளிகள்லயும், பல கல்லூரிகளிலையும் பாடப்பெற்று வருது. பாரத தேவியின் மணிக்கொடி பாரி பக்தியுடன் அதை வணங்குவோம் பாரின்னு. எங்க கல்லூரியில நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பாட்டை பாடி ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரொஃபஸர் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அந்த பாட்டை அவங்க பாடிட்டு இருக்காங்க. எனக்கு திடீர்னு நம்ம அப்பா பாட்டை இதெல்லாம் பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் நான் கேட்கிறேன். அவங்க வேற ஒரு மாநிலத்து வேற ஒரு கல்லூரியில இருந்து, திண்டுக்கல்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி மைக்ரேஷன் இங்க வந்தாங்க. அவங்க இந்த பாட்டை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்ககிட்ட நான் கேட்கிறேன். அவங்க சொன்னாங்க, இது பாரதியார் பாடல் மேடம் நான் சொல்லித்தரேன் பசங்களுக்கு. நிறைய பேரு இந்த பாரத தேவியின் மணிக்கொடி பாடி பக்தியுடன் அதன் வழங்குவோம் பாரின்ற பாடலை பாரதியாரோட பாடல் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பாடல் எங்க தகப்பனார் முத்துக்கண்ணப்பர் எழுதினது. இது வந்து தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக நான் தெரியப்படுத்துறேன். இது நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது ஒரு 40 வருஷம், 40 சொல்லலாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தோட 5ஆம் வகுப்புல பாடநூல்ல இடம் பெற்றது. இப்ப அவ்வைதாசன் கவிதைகள்னு ஒரு தொகுப்பு இருக்கு. அப்பாவோட தொகுப்பு, அப்பாவோட புனைப்பெயர் அவ்வைதாசன். ஔவையார் பாடல்கள் மேல மிகுந்த ஈடுபாடும் ஆர்வமும் இருந்ததுனால எங்க வீட்டுக்கு அவ்வை அகம்னு பேர் வச்சாரு. எனக்கு அவ்வை கோதை வச்சாரு. அந்த அவ்வைதாசன் கவிதைகள் அப்படின்ற தொகுப்புல இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த குறிப்பை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். அம்மா அவர்களுக்கு நன்றி. முத்துக்கண்ணப்பர் வாழ்வும் பணியும் என்ற பொறுமையில் சிறப்பானதோர் உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. முறையானதோர் நன்றி உரை வழங்கிய 1ஆம் ஆண்டு மாணவி தோழி கு சந்திரலேகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கிய துறையின் பேராசிரியர் முனைவர் முத்துக்கண்ணப்பர் அறக்கட்டளை சொற்பொழிவு இனிதே நிறைவுற்றது. வரவேற்புரையாற்றிய தமிழ் இலக்கிய துறையின் பேராசிரியர் வளாக இயக்குனர் முனைவர் கோ பழனி ஐயா அவர்களுக்கு நன்றி. தலைமையுரையாற்றிய தமிழ் இலக்கிய துறையின் தலைவர் பேராசிரியர் முனைவர் ஏகம்பரம் ஐயா அவர்களுக்கு நன்றி. முத்துக்கண்ணப்பர் வாழ்வும் பணியும் என்ற தலைப்பில் சிறப்பானதோர் உரையாற்றிய சிங்காரவேலர் சிந்தனை கழகம் அறக்காவலர் புலவர் பா. வீரமணி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குருநானக் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் அவ்வை கோதா அம்மா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி. சிங்காரவேலர் சிந்தனை கழகத்திலிருந்து வருகை புரிந்த சான்றோர் பெருமக்களுக்கு நன்றி. மேலும் இந்நிகழ்விற்கு வருகை தந்த விருதுநிலை விரிவுரையாளர்கள், முனைவர் பட்ட ஆய்வாளர்கள், முதுகலை 2ஆம் மற்றும் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வை தொகுத்து வழங்கிய முதுகலை